வணக்கம், வெல்கம் டு டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ டாப்பர் டெஸ்ட் பேட்ச், ஸோ எஸ்ஐ மாணவர்கள் எல்லாருமே டாப்பர் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இதில் தேர்வு எண் 12க்கான சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டினோட தரம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் இருந்தது. பேசிக் டு மாடரேட் தான், டஃபாக சொல்ல முடியாது. ஸோ நிறைய கொஸ்டின் ஆனது ரொம்ப பேசிக்காக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதற்கான எக்ஸ்ப்ளனேஷனை இப்போ நம்ம பார்த்துருவோம். சரிதானா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரோலை ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு ரேங்கிங்கை பேஸ் பண்ணி இருக்கு. பாலி இஸ் 7th ஃப்ரம் தி லெஃப்ட். ஓகேவா? ஸோ பாலியானவங்க, பாலின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, 7th ஃப்ரம் தி லெஃப்டா. அடுத்தது மோட்டி இஸ் 4th ஃப்ரம் தி ரைட். ஸோ இங்கே மோட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, 4th ஃப்ரம் தி ரைட். அடுத்தது when பாலி அண்ட் மோட்டி எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன். ஸோ அவங்களோட பொசிஷனை மாற்றுறாங்க. அவன் பொசிஷனை மாற்றினா என்ன ஆகும்? இந்த இடத்துல யார் வந்துடுவா? மோட்டி வந்துடுவாங்க. இங்கே யார் வந்துடுவா? பாலி வந்துடுவாங்க. அப்போ மோட்டி 7th வந்துடுவாங்க, பாலியானது 4 வந்துடுவாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பாலி வில் பி 15 ஃப்ரம் தி லெஃப்ட். ஸோ பாலியானவங்க 15 ஃப்ரம் தி லெஃப்டா. ஸோ ரைட்லேருந்து பார்க்கும்போது 15, அதே பாலி 15 இருக்காங்களாம். சரிதானா? ஸோ அவங்களுக்கு இங்கேருந்து நமக்கு 4ன்னு தெரியும், இங்கே 7. ஸோ அடுத்தது நமக்கு 15 கொடுத்துட்டாங்களா? அப்போ எதுலேருந்து பார்க்கும்போது 15 நமக்கு வாலி மட்டும் மாற்றும் பொழுது இடதுபுறத்துலேருந்து 15. சரிதா? அப்போ லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது 15. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? பாலியினுடைய ரைட் சைடு பொசிஷன் தெரியும், பாலியினுடைய லெஃப்ட் சைடு பொசிஷன் தெரியும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும்? டோட்டல் கண்டுபிடிச்சிடலாமா? நம்ம எப்போதுமே ரேங்கிங்கை பண்ணும்போது ஒருத்தரோட ரைட் அண்ட் லெஃப்டை தான் செக் பண்ணுறதுக்கு, ஃபைன் பண்ணுறதுக்கு யோசிப்போம். இங்கே பாலியோட ரைட் சைடு தெரியும், பாலியோட லெஃப்ட் சைடு தெரியும். அப்போ டோட்டல் ஈக்குவல் டு ரைட்டு ப்ளஸ் லெஃப்ட்டு -1. இப்போ டோட்டல் எத்தனையாக இருக்கும்? ரைட்லேருந்து பார்க்கும்போது 15, லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது 4, -1. இப்போ 19 -1 18. இப்போ வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ 18 பேர் இருக்காங்க. ஸோ மொத்தம் தெரிஞ்சிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வலதுபுறத்திலிருந்து மோட்டியின் நிலை என்ன? ஸோ மோட்டி ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? 7th தெரியும். லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது 7 அப்படின்னு தெரியும். அப்போ ரைட் சைட்லேருந்து தான் பார்க்கணும். அப்போ ரைட் சைடு பார்த்தா என்ன வரும் நமக்கு? ஸோ டோட்டல், அப்போ ரைட் சைட்லேருந்து பார்த்தா இதே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலால இப்போ ரைட்டு மட்டும் வேணாம், என்ன எடுத்துக்கலாம்? ரைட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல், இந்த பக்கம் மைனஸ் லெஃப்ட் ப்ளஸ் 1. டோட்டல் எத்தனை? 18. லெஃப்டா? ஸோ எத்தனை? 7 ப்ளஸ் 1 எத்தனை வரும் நமக்கு? அப்போ 18 -7 ப்ளஸ் 1 19. 19லேருந்து 7 போயிட்டா 12. அப்போ எத்தனாவதா இருப்பாங்க? வலதுபுறத்துலேருந்து பார்க்கும்போது 12ஆவதா இருப்பாங்க. ஆப்ஷன் டி தான். ஸோ ஒரே இதில் ஃபார்முலா பார்த்தா ஒன்று தான். டோட்டல் ஈக்குவல் டு ரைட்டு ப்ளஸ் லெஃப்ட்டு -1. ஸோ இங்கே பாலியோட ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடை சேர்ந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு மோட்டி ரைட் சைட்லேயும் தெரியும், லெஃப்ட் சைட்லேருந்து எத்தனை அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிதானா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? எ ஃபேமிலி கன்சிடர் அ மேன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப், ஹிஸ் 3 சன், தேர் ஒய்ஃப் அண்ட் 3 சில்ட்ரன், ஈச் சன் ஃபேமிலி. ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் தி ஃபேமிலி? ஓகேவா? ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு ஆண் அவரது மனைவி இருக்காங்களாம். அப்போ 2 பேரா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் இருக்காங்க, ஒரு ஆண், அவருடைய மனைவி, அவர்களுக்கு 3 மகன்கள். இப்போ இவங்களுக்கு என்ன இருக்காங்க? இப்போ 3 மகன்கள் இருக்காங்க. சரியா? ஸோ அவங்களுக்கு 3 மகன்கள் இருக்காங்க. அவர்களின் மனைவி, அப்போ 3 மகன்களுக்கும் கல்யாணம் ஆயிட்டு அவங்க 3 பேத்துக்கும் மனைவி இருக்காங்க. சரிதானா? அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு மகன் குடும்பத்திலும் 3 குழந்தைகள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 3 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 3 பேர், அது மேலா ஃபீமேலான்னு தெரியாது, ஒரு 3 பேர், 3 சில்ட்ரன். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு 3 பேர், இந்த மகன் இவங்களுக்கு ஒரு 3 பேர் இருக்காங்க. அப்படிதானே? குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ கவுண்ட் பார்த்துடலாமா? ஸோ ஒரு பையனுக்கும் 3 சில்ட்ரனு. இப்போ மொத்தம் எத்தனை பேர் வந்துருவாங்க? இங்கே 9 பேர் வந்துருவாங்க. அகைன் இங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, இங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அப்போ இதில் ஒரு 6 பேர் வந்துருவாங்க. ஸோ மேலே ஒரு 2 பேர் இருக்காங்களா? ப்ளஸ் 2, மொத்தம் எத்தனை பேர் வராங்க? 17 பேர். சரிதா? இதெல்லாம் டைரெக்டாக போடக்கூடியது. பிளட் ரிலேஷனில் ரொம்ப ஈஸியானது. ஸோ ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 3 மகன்கள், 3 மகன்களுக்கும் அவர்களின் மனைவின்ட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மகனுக்கும் 3 குழந்தைகள்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க? மொத்தம் 17 பேராக இருப்பாங்க. ஸோ அடுத்தது, ஸோ ஒரு சார்ட்டு, இந்த சார்ட்டில் இருந்து
கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சார்ட்டை பார்த்துப்போம், எதற்கான சார்ட்னு பார்த்துக்கலாம். ஸோ இயர் 94, 95, 96, 97, 98 கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பித்தவர்கள், ஒரு தேர்வுக்கு விண்ணப்பித்தவங்க, அதற்கு அப்ளை பண்ணவங்க, அப்பியர் ஆனவங்க, பாஸ் ஆனவங்களை பற்றி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த டெஸ்ட்டே எடுத்துக்கலாம். ஸோ எஸ்ஐ டெஸ்ட்டுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் பாஸ் ஆனாங்க, இந்த மாதிரி கேட்டகரி. ஏதோ ஒரு எக்ஸாமில் அப்ளை பண்ணவங்க, அப்பியர் ஆனவங்க, பாஸ் ஆனவங்க கவுண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ நம்ம கேட்டிருக்கிறத பேஸ் பண்ணி செம்ம எடுத்துக்கலாம். வாட் இஸ் தி அப்ராக்சிமேட் ஆவரேஜ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் ஃபெயிலான பெர்சன்டேஜை கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், இங்கே அப்ளைடு கொடுத்துருக்காங்க, அப்பியர்டு கொடுத்துருக்காங்க, பாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாஸ்ட்டையும் அப்பியர் நான் என்ன கண்டுபிடிச்சு வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஃபெயிலானவங்களை கண்டுபிடிச்சிக்கிறேன். சரிதானா? ஸோ எத்தனை பேர் இங்கே அப்பியர் ஆகியிருக்காங்க, 198 பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க. பாஸ் ஆனவங்க 120. அப்போ ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ இருப்பாங்க, 70 பேர் இருப்பாங்களா? ஸோ ஒரு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனவங்க எப்படியும் அப்பியர் ஆகிட்டாங்கனாலே ஒன்று பாஸ் ஆகிருக்கணும், இல்லை ஃபெயில் ஆகிருக்கணும். ஸோ இங்கே அப்பியர் ஆனது 198. ஸோ அப்பியர் ஆனது 198, பாஸ் ஆனவங்க 120. அப்போ 70 பேர், 78 பேர் என்ன ஆயிருப்பாங்க, ஃபெயில் ஆகிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 95ல், இதெல்லாம் இயர் 94, 95ல் மொத்தம் 200 பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க. 204 பேர் அப்ளை பண்ணி 200 பேர் அப்பியர் ஆகி அதில் 115 பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. அப்போ ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, 85. 200 மைனஸ் 115, 85 வரும். அடுத்தது 96வது வருடத்தில் 202 பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க, பாஸ் ஆனது 120. அப்போ ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, 82. எப்படி சார் ஃபெயில் ஆனவங்க கண்டுபிடிக்கிங்கன்னா, அப்பியர் ஆனவங்கலேருந்து பாஸ் ஆனதை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு ஃபெயில் ஆனது கிடச்சிரும். அடுத்தது 97ல் 202 பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க, பாஸ் ஆனவங்க 122. அப்போ ஃபெயில் ஆனவங்க 80 பேராக இருக்கும். அடுத்தது 206 பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க, 126 பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. இப்போ இங்கே நமக்கு ஃபெயில் ஆனது எத்தனை பேராக இருக்கும், இங்கேயும் நமக்கு 80 பேர் ஃபெயில் ஆகியிருப்பாங்க. சரிதானா? ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃபெயில் கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ ஃபெயில் கவுண்ட் பார்த்தா நமக்கு என்னெல்லாம் வருது டேரெக்டாக. ஸோ 75, 85, 82, 80, 80. இப்போ நான் ஃபெயில் கவுண்ட்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்காக ஃபெயில் கவுண்ட் கண்டுபிடிச்சோம், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட். ஸோ எத்தனை பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபெயில் லெவல்த்தையும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ என்ன வரும் எனக்கு, உள்ளதையும் ஆட் பண்ணுங்க, லாஸ்ட் டிஜிட் ஆட் பண்ணுங்க, 5, இங்கே 2. ஓகேவா? ஸோ ஃபெயில் ஆன கவுண்ட்டை பார்த்தா மொத்தம் நமக்கு என்ன வரும், 7. ஸோ இங்கே ஒரு இது 78 தானே, இங்கே 78. நம்ம 10, 15க்கு தனியாக கூட எழுதி கூட கொடுங்க. உங்களுக்கு எது இப்படி பார்க்க கஷ்டமாக இருக்குன்னா தனியாக 78, 85, 82, 80, 80. ஸோ ஆட் பண்ணால் 10, 15க்கு 5, மீதி 1, 405, ஆமாம் 40, 405. மொத்த ஃபெயில் கவுண்ட்டுன்னு பார்த்தா என்ன வரும், 405 வருது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் ஆஃப் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட். ஸோ ஃபெயில் ஆனவங்க மொத்த கவுண்ட் தெரியும். ஸோ அப்பியர் ஆனவங்கலேருந்து தான் நம்ம ஃபெயிலியரை பார்க்க முடியும். சரிதான்? அப்போ எத்தனை பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க, இதில் சில பேருக்கு டவுட் வரும், விண்ணப்பித்தவர்கள் எடுத்துடக்கூடாது. ஓகேவா? தேர்வு எழுதியவர்கள் தான் பாஸ் பர்சன்டேஜ் என்ன, ஃபெயில் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ விண்ணப்பித்தவர்கள் நமக்கு இருக்கட்டும், தனியாக தேர்வு எழுதியவர்கள் கொடுத்துட்டாங்க. 198, 200, 202, 202, 206ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அவ்வளோத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா எனக்கு 1008 வரும். ஸோ 198 ஒரு 200, 398, 398 ப்ளஸ் 202, 600, 600 ப்ளஸ் 202, 802. ஸோ 802 ப்ளஸ் 206, 1008. சரிதானா? ஸோ இப்போ இதற்கான இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், ஆன்சர் தெரிஞ்சிடுமா? ஏன்னா அவங்க ஃபெயிலியர்ஸ் கவுண்ட் தானே கேட்டாங்க. ஸோ ஃபெயிலியர்ஸோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் வேணும்னா நம்பர் ஆஃப் ஃபெயிலியர் டிவைடட் பை டோட்டல் ஸ்ட்ரென்த். தட் இஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த் மீன்ஸ் அப்பியர் ஆனவங்க. சரிதானா? ஸோ அப்பியர் தேர்வு எழுதியவர்கள். ஓகேவா? ஸோ மொத்தம் தோல்வி அடைந்தவர்கள் டிவைடட் பை தேர்வு எழுதியவர்கள். ஸோ மொத்தம் நமக்கு தோல்வி வந்து எத்தனை பேர், 405. 405 மொத்தம் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனவங்க எத்தனை பேர், 1008. 1008. ஸோ பர்சன்டேஜில் வேணும், அதனால் இன்ட்டு 100 போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மேலே என்ன வரும், 40,500 டிவைடட் பை 1008 அப்படின்னு வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 41% வரும். சரிதானா? இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கறனாலும் என்ன பண்ணுவோம், டேரெக்டாக ஃபஸ்ட்டு
கட் பண்ணலாமா? ஸோ இதெல்லாம் கட் பண்ணலாம். நம்ம 4 டேபிளால் கட் பண்ணால் இங்கே 25, இங்கே 2, 1 நாள் 4, 2 நாள் 8, மீதி 2 10ன்னு வரும். அப்போ 5, இங்கே 2, ஸோ 252 மேலே 25ன்னு வரும். ஸோ இதே அகைன் நம்ம சால்வ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக எடுத்தால் கூட 40 ரேஞ்சில் தான் வரும். இதையும் பாருங்கள், இங்கே 1000, இங்கே 40,000 சரிதானா? அப்போ 4 மடங்காக இருக்குது. ஸோ இங்கே நமக்கு 35 வராதுன்னு தெரிஞ்சிடும், 59 வராது, ஏன்னா 4 டைம்ஸ் தான் வந்திருக்கு. 41 47 யோசிக்கலாம். 1000 விட ஒரு 8 தான் அதிகமாக இருக்குது, இங்கே 500 தான் அதிகமாக இருக்குது. ஸோ 47 வந்துட்டா எனக்கு என்ன வந்திருக்கும்? 50,000 ரேஞ்சில் போயிருக்கணும், அப்படி தானே? அப்போ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எடுத்தால் கூட 41 தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு கரெக்டானது. ஸோ அடுத்தது, in which of the following year the number of students did not appear at the exam in highest? ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? கீழ்காணும் வருடங்களில் தேர்வுக்கு வராத மாணவர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக இருக்கும் ஆண்டு எது? ஸோ ஆப்சென்டிஸ், இந்த டேட்டா பார்த்தோம்ல, ஸோ இந்த டேட்டாவில் எந்த இயரில் அதிகபட்சமாக ஆப்சென்டிஸ் கேட்டிருக்காங்க, தேர்வுக்கு வராதவர்கள். ஸோ இதில் வராதவர்கள் அதிகமாக இருக்குது நமக்கு. ஸோ தேர்வுக்கு வராதவர்கள், ஸோ அப்பியர் இங்கே இருக்குது, பாஸ் ஆனவங்க இங்கே இருக்குது. இந்த இடத்துல இந்த இடத்துக்கு டிஃபரன்ஸ் பாருங்கள். ஸோ அப்ளைடு விண்ணப்பித்தவர்களும் எழுதியவர்களும் பார்க்கணும், அப்போ தான் நம்ம ஆப்சென்டிஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஆப்சென்ட் கவுண்ட் பாருங்கள், 202 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 198 பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க. அப்போ ஆப்சென்டிஸ் எத்தனை? ஸோ நம்ம இங்கே ஆப்சென்டிஸ் கவுண்ட் எழுதுறேன். ஸோ இந்த இயரில் நேராக பார்த்தா இங்கே எனக்கு 4 பேர் ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க. அடுத்தது 204 பேர் விண்ணப்பித்திருக்காங்க, எழுதியவர்கள் 200 பேர். இப்போ இங்கேயும் நமக்கு 4 பேர் ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க. அடுத்தது 210 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 202 பேர் அப்பியர் ஆகியிருக்காங்க. அப்போ ஆப்சென்ட் ஆனவங்க 8 பேர். அடுத்ததில் 208 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அப்பியர் ஆனவங்க 202, அப்போ 6 பேர் ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க. அடுத்ததில் 212 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 206 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அப்போ ஆப்சென்ட் ஆனவங்க 6 பேர். கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? எந்த வருஷம் அதிகபட்சம் தேர்வுக்கு வராத மாணவர்கள் எண்ணிக்கை அண்ட் எந்த வருஷம்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் எது பெரிய நம்பரு? 8 தான் அதிகபட்ச ஆப்சென்ட்டு. 8ஓட இயர் எது? 96. இப்போ 96வது வருஷத்துல தான் நிறைய பேர் எக்ஸாமுக்கு வராமல் ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ஆன்சர் நமக்கு என்னது? 96. ஸோ 96 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ அந்த இயரில் தான் நிறைய பேர் தேர்வுக்கு வராமல் ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அடுத்தது, ஸோ ஹரிஷ் இஸ் டாலர் தென் சந்துரு பட் ஷார்ட்டர் தென் ராஜுவா. ஸோ அப்படியே போட்டுடலாமா? அப்போ ஹரிஷ் தான் பெருசு, யாரை விட? சந்துருவை விட பெருசு, ஆனால் ஷார்ட்டர் தென் ராஜு. சந்துரு அண்ட் திலீப் ஆர் சேம் ஹைட். சந்துருவும் திலீப்பும் சேம் ஹைட்டா, பட் டாலர் தென் அசோக். அப்போ அசோக் இங்கே வந்துருவானா? அப்போ அசோக்கை விட டாலராக இருக்காங்க யாரு? சந்துருவும் திலீப்பும். தென் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் டிஸ்கிரைப் திலீப்? அப்போ திலீப்பை பற்றி என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் ஒரு வாட்டி சொல்கிறேன், அதை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஹரிஷ் இஸ் டாலர் தென் சந்துரு. ஸோ ஹரிஷ் ஆனவன் சந்துரை விட அதிகமாக இருக்கான், ஸோ ஹைட்டாக இருக்கான், அதனால் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். பட் ஷார்ட்டர் தென் ராஜு, ராஜுவை விட குள்ளமானவன், ஸோ ராஜுவை பின்னாடி போட்டேன். சரிதான், ராஜுவோட குள்ளமானவன், ராஜு தான் ஹைட் அதிகமாக இருப்பான். அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? சாருவும் திலீப்பும் சமமான உயரத்தில் இருக்கிறார்கள். அப்போ சாருவும் திலீப்பும் சேம் ஹைட்டு, ஆனால் அசோக்கை விட உயரமானவர்கள். அப்போ யார் தான் சின்னவனாக இருப்பான்? அசோக் தான் உயரம் கம்மியாக இருப்பான். அதுக்கடுத்து திலீப்பை பற்றி ஸ்டேட்மெண்ட் இது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஹரிஷ் அண்ட் திலீப் ஆர் சேம் ஹைட் கிடையாது. ஸோ ஹரிஷும் திலீப்பும் நமக்கு சேம் ஹைட்டே கிடையாது, சாருவும் திலீப்பும் தான் சேம் ஹைட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. திலீப் இஸ் ஷார்ட்டர் தென் ஹரிஷ். ஸோ திலீப் இஸ் ஷார்ட்டர் தென் ஹரிஷ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, திலீப் இஸ் ஷார்ட்டர் தென் ஹரிஷ், கரெக்ட் தானே? ஸோ திலீப் வந்து ஷார்ட்டர் தென் ஹரிஷ் தான், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது திலீப் இஸ் ஷார்ட்டர் தென் சந்துரு. ஸோ திலீப்பும் சந்துரும் சேம் ஹைட்டு. இப்போ இது நமக்கு தப்பு, கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க சந்துரு அண்ட் திலீப் ஆர் சேம் ஹைட்னாங்க. நம்ம பார்த்த உடனே இது நமக்கு தப்புன்னு தெரிஞ்சிடும். திலீப் இஸ் டாலர் தென் ராஜு, ராஜு தான் இருக்கிறதுலே டாலர். இப்போ இதுதான் எனக்கு ஆன்சரு, ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. சரிங்களா? ஸோ யார் ஹைட்டு அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணிட்டு அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ அடுத்ததில் among A, B, C, D, E, each having the different amount of money, C has more money than only E, B and C. அப்போ C ஆனவர், C என்பவர் E,
பி மற்றும் ஏவை விட அதிக பணம் வைத்திருக்கிறார். அப்ப யார் தான் அதிகமா வச்சிருக்காங்க? சி தான் அதிகமா வச்சிருக்காங்க. யாரை விட? இ பி ஏவை விட அதிகமா வச்சிருக்காங்க. சரிதான்? அப்ப இது எல்லாருமே கம்மியா, ரிமைனிங் இருக்கக்கூடியது யார்? அப்போ டி தானே வருவாங்க. அப்போ டி வந்து ஒன்று அதிகமா இருக்கணும் இல்லை கம்மியா இருக்கணும். பணம் வைத்திருக்கிறார்கள் என்றால் இதில் யார் ஒருவர் 5 நபர்கள் அதிக பணம் வைத்திருப்பார்? சரிதானா? அப்போ கண்டிப்பா இங்க டி வந்தாகணும். நமக்கு டவுட் வரலாம், டி ஆனவர் ஃபர்ஸ்ட்டும் வரலாம் இல்ல லாஸ்ட்டும் வரலாமே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? சி என்பவர் இபிஏவை விட அதிக பணம் வைத்திருக்கிறார் என்றால் அப்படிதான் பேசியிருக்காங்க. சிஏ மட்டும் தான் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷை பார்த்தா இன்னும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. சி ஹேஸ் மோர் மணி ஒன்லி அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சிருக்காங்களா? அப்போ இவங்களை விட மட்டும்தான். ஸோ தமிழ்ல இந்த மட்டும் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது, இங்கிலீஷ் கரெக்டாக இருக்கு. சி ஹேஸ் மோர் மணி தென் ஒன்லி இ பி அண்ட் ஏ. இவங்க 3 பேரை விட மட்டும்தான் சி அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த மட்டும் அப்படிங்கிற வார்த்தை இல்லைன்னா இங்க ஒன்லிங்க வேர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன எடுத்துக்கலாம்? டிஏ நம்ம கடைசியில் வரும் அப்படி கூட யோசிக்கலாம். ஸோ ஒன்லி அப்படிங்கிற வார்த்தை அது இருந்ததுனால இந்த 3 பேரை விட மட்டும்தான் யார் அதிகமாக இருக்கா? சி ஆனவங்க அதிகமாக இருக்காங்க. இப்போ யார் தான் இன்னும் அதிகமாக இருப்பா? டி ஃபர்ஸ்ட் தான் வருவாங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஹூ அமாங் them is the highest amount of money கேட்டிருக்காங்க. யார் அதிகமாக வச்சிருப்பா? டி தான் அதிகமாக வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து போலாமா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரமேஷ் கோஸ் டுவர்ட்ஸ் நார்த். ஓகே, ஸோ நார்த்தை பார்த்து போயிடறாங்க. டேரக்ஷனில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அப்படியே போயிடலாம். ஸோ நார்த்து நமக்கு மேலே வருமா? ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம இன்னும் கூட இந்த டேரக்ஷனை போட்டுக்கலாம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நார்த்தை நோக்கி போயிடுறாங்க. டான்ஸ் ரைட்டா? நீங்கள் அப்படியே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அடுத்து வலது புறம் திரும்பிடுறீங்க. தென் டான்ஸ் ரைட். அப்போ இப்படியே போவீங்களா? திருப்பியும் டான்ஸ் ரைட், கீழே வந்துட்டீங்க. அண்ட் தென் கோஸ் லெஃப்ட். ஸோ இப்படி போயிட்டு இருக்கீங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட்னா எங்கே வரும்? எனக்கு இந்த பக்கம் வரும். ஸோ இங்கே வரும்போது இப்போ எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க கேட்டிருக்காங்க? ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி இருப்பீங்க. கிழக்க பார்த்து இருப்பீங்க, அப்படிதானே? ஸோ டேரெக்டாக ஃபஸ்ட்டு வடக்க பார்த்து போகிறேன்னு சொல்லிட்டாங்க. வடக்க போயிட்டு இருக்கும் போது பயணித்து பின் வலதுபுறம் திரும்புகிறோம். அகெயின் வலதுபுறம், மீண்டும் வலதுபுறம் திரும்பி போகுது. இப்போ லாஸ்ட் எங்கே தான் இருக்காங்க? கடைசியில் பார்த்தா கிழக்க பார்த்து இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு கரெக்டானது. இன் அ செர்டைன் கோட் லாங்குவேஜ், ஒன்னொன்று கோட் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துப்போம். ஸோ இதற்கு குட் அப்படிங்கிறதோட கோடு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம குட் எங்கே இருக்குன்னு வச்சு பார்க்கலாமா? ஸோ குட்டானது எதில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இங்கே டான்சிங் இஸ் குட்டுன்னு இருக்கு. அடுத்ததில் அப்போ இது மட்டும் தான் இங்கே குட்டுன்னு இருக்கு. அப்போ இந்த லைனில் இருக்கக்கூடிய வார்த்தை தான் வரணும். டான்சிங் அப்படிங்கிறது இங்கேயும் வந்துருச்சு, இங்கேயும் வந்துருச்சா? இந்த லைன்லேயும் வந்துருச்சு, இங்கேயும் வந்துருச்சு. அப்போ இந்த ரெண்டுக்கு எது காமனாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே எம்ஓடி இருக்கு, இங்கே நமக்கு எம்ஓடி இல்லை. பிஏஜே, ஸோ இங்கேயும் எனக்கு பிஏஜே இருக்கு, இங்கேயும் பிஏஜே இருக்கு. அப்போ டான்சிங் அப்படிங்கிறதுக்கு பிஏஜியா இருப்பாங்க. இஸ் அப்படிங்கிறது, ஸோ இஸ்ங்கிறது இந்த ரெண்டுலையும் காமனாக இருக்கா? ஸோ இஸ் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு இங்கேயும் இருக்கு, இந்த இடத்துலையும் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுக்கு எது காமனாக இருக்கு? எம்ஓடி அண்ட் எம்ஓடியா இருக்கு. அப்போ குட்டுக்கு எதாவது இருக்கணும், எம்ஐஎன் தான் குட்டுக்காக இருக்கணும். அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கு கரெக்டானது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எதில் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதில் பார்த்துருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தா டான்சிங் இஸ் குட்டுன்னு இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்லையும் அடுத்த ஸ்டேட்மெண்ட்லையும் டான்சிங் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அதை பேஸ் பண்ணி பிஏஜேவை எலிமினேட் பண்ணிடுறோம். அடுத்தது இஸ்ஸுங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்லையும் ஃபர்ஸ்ட்லேயும் இருக்கு. இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தா எம்ஓடிங்கிறது காமனாக இருக்கு, அதையும் தூக்கிடலாம். அப்போ லாஸ்ட் எம்ஐஎன் தான் குட்டோட தான் இருக்கும். சரியா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்து ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர். இதான் ரொம்ப ஈஸியாக இருக்கு, அப்படி நீங்கள் பார்த்தே சொல்லிடலாம். சரிதானா? ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இது நம்ம 2 மெத்தடில் சொல்லலாம். எப்படி கண்டுபிடிச்சாலும் இதற்கான விடையானது வந்துடும். 12 + 3 15, 22 + 11 33, 18 + 9 27. அப்போ எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் 36 வரும்? 32 இருக்கு. அப்போ +4ன்னு கொடுத்தா 36 வந்துருமா? அப்போ இந்த கொஸ்டின் மார்க் வந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? எனக்கு 4 அப்படிங்கிற எண் வந்திருக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா கூட இந்த சைடு இருக்கலாம், இந்த ரெண்டையும் பார்க்கலாமா? 12 ÷ 3 என்ன வரும்? 4. சரியா? ஈக்குவல் டு 4. அடுத்ததுல 22 ÷ 11 2. அடுத்ததுல 18 ÷ 9 2. 32 எந்த நம்பரால வகுத்தா 8 வருதுன்னு பார்க்கணும். என்ன வரும்? அப்போ எனக்கு 4ஆல வகுத்தா 8 வரும். ஸோ இந்த சைடு ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, இந்த பக்கம் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. நீங்கள் எந்த பேட்டர்னை எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அப்போ கொஸ்டின் மார்க் வந்த இடத்துல என்ன வரும்? எனக்கு 4 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது
ஸோ ஏபிசிடி ஆர் சிட்டிங் ஆன் அ பெஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பெஞ்சில் ஏபிசிடி அவங்க உட்காந்துருக்காங்களாம். ஏ இஸ் சிட்டிங் வித் பி. அப்போ ஏ யார் கூட உட்காந்துருக்காங்க? பி கூட உட்காந்துருக்காங்க. சி அண்ட் டி ஆர் சிட்டிங் வித் ஈச் அதர். அதே மாதிரி சியும் டியும் பக்கத்தில் இருக்காங்க. மொத்தம் 5 பேர். 5 பேரில் ஏயும் பியும் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அது ஏபி வருமா பிஏ வருமானு இன்னும் சொல்லலை. அதே மாதிரி சியும் டியும் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் டி இஸ் நாட் சிட்டிங் வித் இ. டி வந்து இ கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் இ இஸ் லெஃப்ட் கார்னர் ஆஃப் தி பெஞ்ச். ரைட், இதுதான் க்ளூ. சரிதான். ஸோ இங்கே தான் கரெக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இது வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பாசிபிள்லே போயிருக்கும். ஸோ இங்கே தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இ இஸ் ஆன் தி லெஃப்ட் கார்னர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இ இங்கே வந்துருவாங்களா? இப்போ இதுக்கு அடுத்து ஒரு 4 பேரா முடிஞ்சு போச்சா? இயை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு 4 பேரா முடிஞ்சது. சி பிளேஸ் இஸ் செகண்ட் ஃப்ரம் தி ரைட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுவும் டைரக்டான க்ளூ. சி என்பவர் வலதுபுறத்திலிருந்து 2வது இடத்தில்ட்டாங்க. அப்போ வலதுபுறத்தில் 2வது இடம்னா வலதுபுறத்தில் முதல் இடம், வலதுபுறத்தில் 2வது இடம்னா எங்க வருவாங்க? சி ஆனவங்க இங்க தானே வருவாங்க. ஸோ வலதுபுறத்துல இருந்து 2வது இடம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏ இஸ் ரைட் டு பி. ஓகேவா? ஏ இஸ் ரைட் டு பி. ஏவோட பியோட ரைட்ல தான் யார் இருக்காங்க? பியோட ரைட்ல ஏ இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. சாரி, செகண்ட் பேஜ் இங்கே தானே வரும். நான் இங்கே போட்டேன். ஸோ வலதுபுறத்தில் 2வது இடம்னா சி இங்கே வந்துருவாங்க. அப்போ பி ஏ இஸ் ரைட் டு தி பி. பியோட ரைட்ல ஏ இருக்காங்கன்ட்டாங்க. அண்ட் இ பட் ஏ இஸ் சிட்டிங் வித் சி. ஏ வந்து சியோட இருக்காங்களா? அப்போ இங்கே தானே ஏவை போட்டாகணும். அப்போ ஏ பி ரிமைனிங் இருக்கக்கூடிய டி இங்கே தான் வந்தாகணும். ஸோ ஃபஸ்ட்டு இயை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 4 டேஷை போட்டுக்கிறோம். அதில் யார் வராங்க? சி வந்து வலதுபுறத்துலேருந்து 2வதுன்ட்டாங்க. அப்போ வலதுபுறத்துலேருந்து 2வது சொல்லி சியை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்தது பியோட ரைட்டில் ஏன்ட்டாங்க. அப்போ பியோட ரைட்டில் ஏ வந்து சி கூட இருக்காங்கன்ட்டாங்க. சி என்பவர் வலதுபுறத்திலிருந்து 2வது இடத்திலும், ஏ என்பவர் பிக்கு ஈக்கு வலதுபுறத்திலும், அதே வேளையில் சி உடனும் அமர்ந்துள்ளார். ஏ என்பவர் பி ஈக்கு வலதுபுறத்திலும், ஏ என்பவர் பி ஈக்கு வலதுபுறத்திலும் சியுடனும் அமர்ந்துள்ளார். அப்போ ரிமைனிங் இருக்க ஒரே கேப்ல யார் வருவா? டி தான் வருவான். அப்போ அதை வச்சு ஃபைண்ட் தி பொசிஷன் ஆஃப் ஏ. ஏவோட பொசிஷன் கேட்டிருக்காங்க. பிட்வீன் பி அண்ட் டி. பிட்வீன் பி அண்ட் டியா? கிடையாது, அப்படிதானே? பிட்வீன் பி அண்ட் சி. கரெக்ட். பிக்கும் சிக்கும் இடையில இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. அடுத்து பாருங்க, பிட்வீன் இ அண்ட் இயா? ஈக்கும் டிக்கும் கிடையாது. சரிதான். ஸோ ஏவானது யாருக்கு இடையிலன்னு கேட்டா பிக்கும் சிக்கும் இடையில தான் இருக்காங்க. ஆப்ஷன் பி தான் இதற்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ அடுத்து ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் தி சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 160யா? ஸோ 160. அது அடுத்து என்னவா மாறி இருக்கு? 80ஆ மாறி இருக்கு. அப்படிதானே? இப்போ பாதியா மாறி இருக்கு. இப்போ 1/2ஆல பெருக்கிடலாமா? ஸோ 1/2 பாருங்க என்ன வரும்? எனக்கு 80 வருமா? ஸோ அடுத்த நம்பர் 80 இருக்கு. 80 என்னவா மாறி இருக்கு? 120ஆ மாறி இருக்கு. அப்போ 40 கூடி இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் அரை. அப்போ 80 நான் என்ன பண்ணா 120 வரும்னு பாருங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 40 எரர். அப்போ என்ன பண்றேன்? ஒரு 3/2ஆல பெருக்கி பார்க்குறேன். ஏன்னா எனக்கு டபுள் பண்ணா இங்கேருந்து பாதியா இருக்கு. அடுத்தது இன்ட்டு 1 பண்ணி பார்க்கணும். ஸோ 1 பண்ணா 80 தான் வரும். 1.5 போட்டு பார்க்க. சரிதானா? இப்போ 1.5 போட்டு என்ன வரும் எனக்கு? இதை கட் பண்ணா 40. அப்போ 40 × 3 120. ஸோ அகைன் 120 இருக்கா? இப்பமே நீங்க லாஜிக்கை கண்டுபிடிச்சிடலாம். அரை 1.5 அடுத்து என்னையா இருக்கும்? 2.5 இருக்கும். 2.5 எப்படி எழுதலாம்? 5/2 எழுதலாமா? இப்போ 5/2 எழுதலாம். இங்கே நமக்கு என்ன வரும்? 60. 6×5 30. ஒரு 0 300 வரும். இப்போ 300 அடுத்து என்னவா இருக்கும்? அரையால பெருக்கியிருக்கோம், 1.5ஆல பெருக்கியிருக்கோம், 2.5ஆல பெருக்கியிருக்கோம். அடுத்து என்னவா இருக்கும்? 3.5ஆல பெருக்கணும். ஸோ 3 எப்படி எழுதிக்கலாம்? 7/2 எழுதிக்கலாமா? அப்போ 300 × 7/2 கட் பண்ண என்ன வரும்? எனக்கு 150 வரும். ஸோ 150 × 7. ஸோ 157 பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? லாஸ்ட் 0, இங்கே 5 மீதி 3 1050. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானதாக இருக்கும். சரிதான்? 1050 வரும். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் அரையால பெருக்கியிருக்கோம், அடுத்தது 1.5ஆல பெருக்கணும், அடுத்து 2.5, அடுத்தது 3. தட் இஸ் 1/2, 3/2, 5/2, 7/2. ஸோ அடுத்த சம். ஸோ இந்த சம்மில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. சம்மை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஸோ இதுதான் கொஸ்டினாக இருந்திருக்கணும். 7/49 48 9/80 96/9215 : ஸோ இந்த கொஸ்டினில் கரெக்ஷன் இருக்குது. ஸோ இப்படி வச்சுக்கோங்க. சரிதானா?
இப்போ இந்த இதுக்கும் இதற்குமான ரிலேஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 7 48 இருக்கா. ஸோ 7 என்ன பண்ணா 48 வரும்னு பாருங்க. ஸ்கொயர் பண்ணலாமா? 7 ஸ்கொயர் மைனஸ் 1 பண்ணலாமா? ஸோ 7 ஸ்கொயர்னா 49, 49 மைனஸ் 1 48. அடுத்தது என்ன இருக்கு? 9 இருக்கா. ஸோ 9 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் எனக்கு? இதே மாதிரி பேட்டர்ன் தான். இங்கே 7 ஸ்கொயர் மைனஸ் 1, அடுத்தது 9 ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டு பார்ப்போம். ஸோ 9 ஸ்கொயர் நமக்கு என்னது? டேரக்டா 81. ஸோ 81 மைனஸ் 1 80. சரிதானா? ஸோ இதே மாதிரி அடுத்தது இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 7லேருந்து 2 கூட்டி ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ அதே பேட்டர்னில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 96 செக் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ 96 ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு போட்டு பார்ப்போம். என்ன வரும் அப்போ? ஸோ 96 ஸ்கொயர் எனக்கு என்னது? 9216 16 வரும். மைனஸ் 1 போட்டு பார்த்தா 9215 கரெக்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி 7 கூட 2 ஆட் பண்ணி 9 ஆயிருக்கு. அப்போ 98 கூட 2 ஆட் பண்ணி 96 கூட 2 ஆட் பண்ணி 98. அப்போ 98 ஸ்கொயர் மைனஸ் 1. 98 ஸ்கொயர் ஆனது என்ன வரும் எனக்கு? 9604. இப்போ 04 மைனஸ் 1 எடுத்தால் என்ன வரும்? 9603 வரும். இப்போ என்னவா இருக்குன்னு எனக்கு நியூமரேட்டரில் 98, டினாமினேட்டரில் 9603 அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் கரெக்ஷன் இருக்கு. ஆப்ஷனில் இந்த இடத்துல 9603 சி ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடையாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்ததில் ஃபைண்ட் தி ஆட் ஒன். ஸோ எதில் மாறுபட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ டேரெக்டாக இருந்தாலும் என்ன பண்ணலாம்? சம்ம சால்வ் பண்ணி பார்த்துருவோம். சரிதான்? ஸோ நம்பர் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. சரிதானா? என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 1391117 இருக்கா. 13 இன்ட்டு 9 என்ன வரும்? 27 7 மீதி 2 117. அப்போ 13ஐயும் 7ஐயும் 9ஐயும் பெருக்குனா 117. சரிதானா? அடுத்தது 13ஐயும் 8ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 4 மீதி 2 104 இருக்கு. ஆனால் இங்கே 112 கொடுத்துருக்காங்க. ஓகே இருக்கட்டும். அடுத்தது செக் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தா 13 இன்ட்டு 7 என்ன வரும்? 1 மீதி 2 91 கரெக்டாக இருக்குது. இப்போவே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சரி, இருந்தாலும் லாஸ்ட் செக் பண்ணி பார்த்துருவோம். 13 இன்ட்டு 6 என்ன வரும்? 78. அப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பி தான் தப்பாக இருக்குது. 104 வந்திருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 112 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது which of the following statement is true? ஸோ பின்வருள்ள எந்த கூற்று வந்து உண்மையான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் தி ஸ்கொயர் ஆஃப் 721000 இஸ் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரை வந்து வர்க்கம் எடுத்தா அதில் வந்து 9 பூஜ்ஜியம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஸ்கொயர் பண்ணும் போது அந்த நம்பர் அப்படியே டபுளாக தான் ஆகும். ஸோ ஒரு நம்பருக்கு நம்ம வர்க்கம் எடுக்கிறோம்னா அது வந்து டபுள் டைம் ஆகும். ஸோ இங்கே நமக்கு எத்தனை இருக்குது? 3 0 இருக்குது. அப்போ நான் இதுக்கு வர்க்கம் எடுத்தால் என்ன வரும்? 6 0 வரும். சரிதானா? ஸோ கியூ பண்ணாதான் 9 0 வரும். அப்போ நான் இதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது 6 0 தான் வரும். இங்கே 9ன்னு கொடுத்துருக்காங்க. 9 கிடையாது, 6 0 தான் கரெக்டானது. ஸோ அடுத்தது 7 24 25 என்பன ஒரு பித்தாகரஸின் மும்மடிகள் ஆகும், மூன்றின் தொகுதியாகும். கரெக்டு தான். ஸோ பித்தாகரஸ் மூன்றின் தொகுதி என்னது? ஸோ இப்போ பித்தாகரஸ் தியரம் இருந்தால் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செங்கோண முக்கோணத்துக்கு மட்டும்தான் பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு சைடு 7 இன்னொரு சைடு 24 தான். இது கண்டிப்பாக 25 தான் இருக்கணும். ஸோ 7 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எனக்கு 25 ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்லியிருப்போம்னா ட்ரிப்ளெட் அப்படின்னு சொல்லுவோம். பித்தாகரஸ் தியரத்தினுடைய ட்ரிப்ளெட்டாக சொல்லுவோம். இப்போ 7 24 25 அப்படிங்கிறது பித்தாகரஸ் தியரத்தினுடைய ட்ரிப்ளெட் தான். கரெக்டு தான். 82 81 வர்க்க மூலம் 81 கிடையாது. இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. சரிதானா? நீங்கள் 82 81 எடுத்து பார்த்தா நமக்கு வர்க்க மூலம் 81 கிடையாது. அடுத்தது ஒரு வர்க்க எண்ண ஆனது கடைசியில் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்ஜியங்களை பெற்றிருக்கும். கிடையாது. எப்போதுமே ஒரு ஸ்கொயர் நம்பர்ல எப்போதுமே ஈவன் நம்பர்ல தான் ஜீரோஸ் இருக்கும். சரிதானா? ஸோ நார்மல் நம்பர்ல தான் ஆட்ல இருக்கும். நம்ம ஸ்கொயர் நம்பர் சொல்லிட்டானாலே அதில் எப்போதுமே ஈவன் நம்பர் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 ஸ்கொயர் பண்ணி பாருங்க என்ன வரும்? எனக்கு 100 ஈவன் டிஜிட்ல தான், இரட்டைப்படையில தான் 0 இருக்கும். அதே மாதிரி 20 ஸ்கொயர் 30 ஸ்கொயர் 100 ஸ்கொயர் நீங்கள் எந்த ஒரு நம்பரை 0 எண்ட் ஆகிற மாதிரி ஸ்கொயர் பண்ணால் ரெட்டைப்படையில் தான் 0 இருக்கும். அப்போ ஆப்ஷன் டியும் தப்பானது. சரிதானா? அப்போ இதுக்கு பி தான் கரெக்டு. ஸோ அடுத்ததில் இஃப் தி லார்ஜஸ்ட் 4 digit நம்பர் இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் தி ஸ்மாலஸ்ட் 6 digit நம்பர். சரிதானா? ஸோ சிறிய 6 இலக்கணம் என்னவா இருக்கும்? ஸோ 1 அதுக்கு அடுத்தது ஒரு 5 0 போட்டுடலாமா? 1 2 3 4 5 இதுதான் மிகச்சிறிய
6 இலக்க எண்ணா இருக்கும். ஸோ இதுல இருந்து அதிகபட்ச 4 இலக்க எண்ணை கழிக்கிறோமா? அதிகபட்ச 4 இலக்க எண் என்னது? 999. சரியா? ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர். ஸோ 999 நமக்கு லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பரா? ஸோ மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா இருக்கும். இது நமக்கு மிகச்சிறிய 6 இலக்க எண்ணா இருக்கும். இந்த ரெண்டுக்கு கழிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிறிய 6 இலக்க எண்ணை கொண்டு அதிகபட்ச 4 இலக்க எண்ணை கழித்தால் அப்போ ரெண்டையும் அப்படியே கழிச்சிட வேண்டியதான். ஸோ 0லேருந்து 9 போகாது, இங்கேருந்து கடன் வாங்கிட்டு வரணும், இங்கே எனக்கு 0 ஆயிரும், 10 அடுத்தது போனால் இங்கே 9, இதுவும் 9, இங்கே 9, இங்கே 9, இங்கே 10 இருக்கும். ஸோ 1 அப்படியே கடன் வாங்கிட்டே வரும். ஸோ 10லேருந்து 9 போயிட்டுனா 1, இங்கே 0, அடுத்தது 0, இங்கே 0, இங்கே 9. இப்போ 90001 ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடையாக இருக்கும். ஸோ மிகச்சிறிய 6 இலக்க என்னன்னா 1க்கு அடுத்து ஒரு 5 0 போட்டுருங்க. மிகப்பெரிய 4 இலக்க என்னன்னா 0 4 9 போட்டுருங்க. ஸோ எப்போதுமே மிகப்பெரிய எண்ணுன்னு கொடுத்தனாலே லாஸ்ட் 9ல் முடியாத மாதிரி தான் இருக்கும். மிகச்சிறியன்னு கொடுத்தா 1க்கு அடுத்தது 0வை ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ இதுதான் மிகச்சிறிய அண்ட் மிகப்பெரிய எண்ணை பற்றி நம்ம எழுதுறதா இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது 4 words have been given out of which 3 are like in the same manner and 1 is different. Select the word that is different. ஸோ இந்த 4ல் 3 இது ஒன்று போல இருக்கு, 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனை பார்த்துடலாமா? மானிட்டர், மவுஸு, விண்டோஸ், பிரிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே தெரியும் மானிட்டர் அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்கலாக இருக்கக்கூடியது, மவுஸும் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடியது, பிரிண்டரும் ஃபிசிக்கலாக. தட் இஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதை ரெகுலராக கையில் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் விண்டோஸ் அப்படிங்கிறது ஒரு ஓஎஸ், நமக்கு சாஃப்ட்வேர் தான், அதை நம்ம கண்ணால் தனியாக ஒரு பொருளாக எடுத்து யூஸ் பண்ண முடியாது. மானிட்டரையும் ஒரு பொருள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், மவுஸையும் ஒரு பொருள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பிரிண்டரையும் ஒரு பொருள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் விண்டோஸை ஒரு பொருள் மாதிரி யூஸ் பண்ண முடியாது, அது ஒரு சாஃப்ட்வேர். அப்போ ஆப்ஷன் சி தான் என்னவா இருக்கு? இந்த 3 கம்பேர் பண்ணும்போது சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. சரிதான்? அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடையா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் இன் எக்ஸ் வீக்ஸ் எக்ஸ் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஷன் இருந்த கொஸ்டினாக இருக்கலாம். ஸோ எக்ஸ் வீக்ஸ் எக்ஸ் டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8x இது எப்படி சார் 8x அப்படின்னா, எக்ஸுக்கு நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சா குழப்பற மாதிரி இருக்கும், ஒரு நம்பரை கொடுத்து பார்த்துருங்க. சரிதானா? நான் எக்ஸுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும்? 1 வீக்கா? 1 வீக் 1 டேவா? ஸோ 1 வீக் 1 டே மொத்தம் எத்தனை வரும் எனக்கு? இப்போ 8 டேஸ் வந்துருமா? ஒரு வாரத்தில் 7 நாள் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்கு, மொத்தம் 8 டேஸ் ஆயிரும். அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு 2 வீக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு எடுக்கிறேன், 2 வீக்ஸ் 2 டேஸ். இப்போ என்ன வந்துடும்? 16. ஒரு வாரத்துக்கு 7 நாள், 2 வாரத்துக்கு 14, 14 + 2 16 டேஸ் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு 1ன்னு எடுத்தா 8, அடுத்ததை 16ன்னு வந்துருக்கு. இது என்ன எழுதிக்கலாம்? 8 × 2 எழுதிக்கலாமா? நான் எக்ஸுக்கு வேற 2 எடுத்தேன், அதே மாதிரி இங்கே 8ங்கிறதையும் 8 × 1 எடுத்துக்கலாமா? 1ங்கிறது எக்ஸோட வேல்யூ. அதே மாதிரி எக்ஸுக்கு வேற 3 எடுத்தா 3 வீக்ஸ் 3 டேஸ்ன்னு வரும். ஸோ 3 வீக்ஸ்ங்கிற போது 21 டேஸ் + 3 டேஸ் 24 டேஸாக வரும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 8 × 3ன்னு போட்டுக்கலாமா? இப்போ எல்லாமே எனக்கு 8ன் மல்டிபிளாக இருக்குது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துக்கலாம்? 1 2 3 கொடுத்துக்கலாம். அப்போ 8x அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக எக்ஸ்ன்னு வச்சு பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு நம்பரை வச்சு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்துட்டிங்கன்னா 1 வீக் 1 டே அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள் + ஒரு நாள் 8 நாள். இப்போ 2 வீக்ஸ் 2 டேஸ்னா 14 + 2 16. சரிதானா? அப்போ இதுக்கான விடையானது 8x அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ அடுத்தது, இஃப் தி வேர்ட் இன் தி சென்டென்ஸ் she showed several sample snaps are rearranged in alphabetical order. சரிதானா? ஸோ ஆல்பபெட்டிக் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணுறாங்களாம். மிடில் எது வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகர வரிசைப்படி ஆங்கில அகராதினா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி வரிசைப்படுத்துகிறோம். ஸோ எல்லாமே எஸ்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கு தான் பார்க்குறோம், செகண்ட் லெட்டரில் பார்க்குறோம். ஸோ எஸ் இங்கே இஏ, அப்போ ஏன்னு வந்திருக்கா? இதுதான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும், ஈன்னு வந்திருக்குது செகண்டாக இருக்கும், என்னு லாஸ்ட்டாக வரும், இதுதான் 5. இங்கே SHE SHO செகண்ட் லெட்டர்லையுமே 2 H சேமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டரை பார்க்குறோம் எஸ், செகண்ட் லெட்டரை பார்க்குறோம் என்னவா இருக்கு? எனக்கு ஹெச்சா இருக்கு. அடுத்து தேர்டை பார்க்குறோம், இங்கே இ இங்கே ஓ. ஸோ ஆங்கில அகராதியில் எது ஃபர்ஸ்ட் வரும்? இ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ இது 3ஆவதா இருக்கும், ஷோட் அப்படிங்கிறது 4ஆவதா இருக்கும், ஸ்னாப்ஸ் அப்படிங்கிறது 5ஆவதா இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கு. ஸோ செகண்ட் லெட்டர் பார்க்குறோம், இங்கே ஏ இ ஹச், 2லேயும் ஹச் இருக்கு. அப்போ 3ஆவது லெட்டரை பார்க்குறேன் இ ஓ, அதுக்கடுத்து லாஸ்ட் தான் எஸ் என்னு வரும். சரிங்களா?
அப்போ எதில் கேட்டிருக்காங்க, இதில் மிடில் கேட்டிருக்காங்க. ஸோ இடையில் வர்றது, ஸோ இடையில வருதுன்னா மூணாவது வரக்கூடிய லெட்டர், மூணு தான் நமக்கு இடையில உள்ள லெட்டராக இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஒரு 2, இந்த பக்கம் ஒரு 2 இருக்கும். அப்போ ஷி அப்படிங்கிறது தான் இதற்கு கரெக்டான விடையாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது, ஸோ இதில் இந்த மாதிரி குறியீடெல்லாம் மாற்றினா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் படி மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்படியே மாற்றிடுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, 175 மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் என்னவா மாற்றணுமா? மைனஸ் வந்து டிவிஷனாக மாற்றணுமா? இப்போ டிவிஷன் 25. அடுத்தது டிவிஷன் இருக்குது, டிவிஷனாக மாற்றணும், ப்ளஸ்ஸாக மாற்றணும் 5. அடுத்தது ப்ளஸ்ஸை கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் என்னவா மாற்றணும், பெருக்கலாக மாற்றணும், பெருக்கல் 20. ஸோ 20க்கு அடுத்து அகைன் பெருக்கல் இருக்குது, பெருக்கல் என்னவா மாற்றணும், மைனஸாக மாற்றணும், -3. அடுத்தது ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் என்னவா மாற்றணும், இன்ட்டாக மாற்றணும், இன்ட்டு 10. சரிதான்? ஸோ சொல்கிறபடி அப்படியே மாற்றியாச்சு. ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். மைனஸை டிவிஷனாக மாற்றணும், டிவிஷனாக மாற்றிட்டோம் 25. டிவிஷனை ப்ளஸ்ஸாக மாற்றணும், ப்ளஸ்ஸாக போட்டாச்சு 5 ப்ளஸ்ஸாக இருக்குது. அடுத்தது ப்ளஸ் ஆனது மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும், மல்டிப்ளிகேஷன் 5, சாரி மல்டிப்ளிகேஷன் 20. அதுக்கு அடுத்தது இன்ட்டு இருக்குது, இன்ட்டுவை மைனஸாக மாற்றணும். ஸோ மைனஸாக மாற்றினா மைனஸாக மாற்றியாச்சு 3. அடுத்தது ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸை நம்ம என்னவா மாற்றணும், பெருக்கலாக மாற்றணும், பெருக்கலாக மாற்றியாச்சு. ஸோ இப்போ நம்ம போர்டு மாஸை யூஸ் பண்ணணும். ஸோ BODMAS. சரிதான்? ஸோ பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும், ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பிராக்கெட் எதுவுமே இல்லை, ஆஃப் எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டிவிஷனை பண்ணணும். அப்படி கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாமா? நமக்கு இப்படி எழுதுனா சம்ம பெருசாக போகிற மாதிரி இருக்கும். நம்ம டிவிஷனை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், 175 வகுத்தல் 25 ப்ளஸ் 5 இன்ட்டு 20 மைனஸ் 3 இன்ட்டு 10 போட்டுக்கலாமா? ஸோ 175 25 அடிச்சா என்ன வரும், எனக்கு 7 வருமா? ஸோ டேரெக்டாக 25 கூட அடிங்க. இல்லை பெரிய நம்பர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு 5 அடிங்க. 5 அடிச்சா என்ன வரும், எனக்குங்க 5 வரும். இங்கே மேலே வரும்போது 3 மீதி 3 வரும், 35 வரும். ஸோ 35 ஆகிய 7 அடித்தா 5 அடித்தா 7 வரும். இப்போ என்னவா மாறி இருக்கும், இந்த ஒரு ஸ்டெப்பானது 7 ப்ளஸ் 5 இன்ட்டு 20 மைனஸ் 3 இன்ட்டு 10 இருக்கு. ஸோ டிவிஷனை முடிச்சிட்டோம், வகுத்தல் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அடுத்தது மல்டிப்ளிகேஷன், பெருக்கலை பார்க்கணும். ஸோ 5 இன்ட்டு 20 3 இன்ட்டு 10 இருக்கு. ஸோ 5 இன்ட்டு 20 நமக்கு என்ன வந்துடும், 100 வந்துருமா? அப்போ 7 ப்ளஸ் 100. ஸோ 7 ப்ளஸ் 100 மைனஸ் 30 இருக்கு. ஸோ இப்போ அடிஷன், சப்ராக்ஷன் எப்போதுமே போர்டு மாஸில் இந்த கூட்டலையும் கழித்தலையும் மாற்றி பண்ணாலும் எனக்கு ஆன்சர் மாறாது. ஸோ வகுத்தல், பெருக்கல், அதுக்கடுத்து கூட்டல் கழித்தல் பண்ணலாம், இல்லை கழித்தல் கூட்டல் கூட பண்ணிக்கலாம். அப்போ 7 ப்ளஸ் 100 107 மைனஸ் 30 என்னவா இருக்கு, எனக்கு 67 அப்படிங்கிறதா இதனுடைய சரியான விடையாக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் இதற்கு கரெக்டு. சரியா? ஸோ அடுத்து இதே மாதிரி நமக்கு ஒரு சார்ட் வச்சு சார்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வரைபடம் பை சார்ட், பை கிராஃப்னு சொல்லுவாங்க, இல்லை பை சார்ட்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் இருக்கான். ஸோ என்னங்க அதை பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறத பார்த்துப்போம். காஸ்ட் எஸ்டிமேட்டட் பை தி ஃபேமிலி இன் தி ரெனோவேஷன் ஆஃப் தியர் ஹவுசஸ். டோட்டல் காஸ்ட் எவ்வளவா, 1,20,000. இதை மட்டும் பார்த்துப்போம். மொத்த காஸ்ட்டு 1,20,000. இந்த 1,20,000 அவங்க எப்பெல்லாம் வீட்டை புதுப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ளோரிங்க்கு 14%, எலக்ட்ரிக்கலுக்கு 10%, பிளம்பிங்க்கு 10%, இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு 19%, ஃபர்னிச்சருக்கு 13%, பெயிண்டிங்கு 15%, ஆர்கிடெக்ட் ஃபீக்கு ஒரு 11% போட்டிருக்காங்க. ஸோ இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணால் மிஸ்செலேனியஸ் ஒரு 8 இருக்குது. இது எல்லா சதவீதத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 100% வரும். அந்த 100% என்னது, இந்த 1,20,000. ஸோ வீட்டை என்ன பண்ணுறாங்க, டெக்கரேட் பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது எதுக்கு எவ்வளோ % செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனுடைய கூடுதல் தான் 1,20,000. ஸோ இப்போ அதற்கான இதை வச்சு நமக்கு டேட்டா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்கான்னு பார்ப்போம். வாட் இஸ் தி காஸ்ட் எஸ்டிமேட்டட் பை தி ஃபேமிலி ஆன் பெயிண்டிங் அண்ட் ஃப்ளோரிங் டுகெதர்? பெயிண்டிங் மற்றும் தரை வேலை ஒன்றாக சேர்ந்து குடும்பம் மதிப்பிடும் செலவு என்ன? ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கும் அடுத்து ஃப்ளோரிங் பண்ணுறதும் கேட்டிருக்காங்க. ஸோ பெயிண்டிங் எங்கே கொடுத்துருக்காங்க, எங்க பெயிண்டிங்கு 15%. அடுத்தது ஃப்ளோரிங் கேட்டிருக்காங்க. ஃப்ளோரிங் எவ்வளவு, 29% இருக்கு. அப்போ இந்த ரெண்டுக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெயிண்டிங் ஒரு 15, ஃப்ளோரிங் ஒரு 14. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 29. இப்போ 29% இருக்கு.
மொத்தம் நமக்கு என்ன தெரியும் 100% தெரியும். அந்த 100% தான் 1,20,000 அப்படிதானே. இதுல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 29% கேட்டிருக்காங்க. நம்ம டைரக்டா பாக்ஸ் மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாம். 100 தான் 1,20,000னா 29 எத்தனை? ஸோ டேரக்டா பாக்ஸ் மெத்தட்ல போட்டுடலாம். இந்த 2 0 இந்த 2 0. ஸோ பாக்ஸ் மெத்தட்ங்கிறது சுத்தி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் கட் பண்ணலாம், இந்த ரெண்டையும் கட் பண்ணலாம், இங்க ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம், இந்த ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அன்னோனை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ குறுக்க பெருக்கலாமா? இப்போ குறுக்க பெருக்கலாம். எக்ஸுங்கிறது என்ன வரும் 29 இன்ட்டு 1200 வரும். ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக பெருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஆப்ஷனை பாருங்க. கடைசி டிஜிட் யூனிட் டிஜிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் முடிவுக்கு வந்துடலாம். ஸோ இங்கே நமக்கு யூனிட் டிஜிட் ஆனது 9 அப்படின்னு இருக்கு. இங்கே யூனிட் டிஜிட் ஆனது 2 அப்படின்னு இருக்கு. 9 18. இப்போ கடைசியில் 2 0 இருக்கும், ஒரு 8 வந்துடும். 2 0க்கு அடுத்து 8 வச்சு வரக்கூடிய ஆப்ஷன் ஒன்று தான் இருக்கு. நீங்கள் ஃபுல்லாக இதை பெருக்கணும்னு அவசியமே கிடையாது. யூனிட் டிஜிட்டை வச்சு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிடலாம். இப்போ 29 இன்ட்டு 1200. அப்போ இங்கே லாஸ்ட் ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 8 அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 8 இருக்கு. இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் 34,800 அப்படிங்கிறதா ஆன்சராக வரும். கிளியரா? ஸோ மொத்தம் 100ன்னு தெரியும். 100ல் இருந்து ஃப்ளோரிங்கும் பெயிண்டிங்கும் ஆட் பண்ணி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் இன் தி அமௌண்ட் எஸ்டிமேட்டட் பை தி ஃபேமிலி ஆன் இன்டீரியர் டெக்கரேஷன் அண்ட் ஆர்கிடெக்ட் ஃப்ரீ? ஓகேவா? உள்துறை அலங்காரம் மற்றும் கட்டிடக் கலைஞர் கட்டணத்தில் குடும்பத்தினரால் மதிப்பிடப்பட்ட தொகையில் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸா? இன்டீரியர் டெக்கரேஷனுக்கும் ஆர்கிடெக்டுக்குமான டிஃபரன்ஸு. அப்போ ஃபர்ஸ்ட் இன்டீரியர் பார்க்கணும். இன்டீரியர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ இன்டீரியரை பார்க்கும்போது நமக்கு 19 இருக்கு. ஸோ ஆர்கிடெக்ட் ஃப்ரீன்னு கேட்டிருக்காங்க. ஆர்கிடெக்டை பார்க்கும்போது 11 இருக்கு. இந்த ரெண்டுக்குமான வேறுபாடு கேட்டிருக்காங்க. இப்போ 19% மைனஸ் 11% எத்தனை வரும்? எனக்கு 8 வருமா? நமக்கு என்ன தெரியும்? மொத்தம் 1,20,000 தெரியும். அதுதான் 100%. இப்போ இந்த ரெண்டுக்கும் ஃபர்ஸ்டே வேறுபாடு பார்த்தா 8% வருது. இதே பேட்டர்ன் தான். 100 தான் 1,20,000னா 8 எத்தனை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிளியரா? இப்போ பார்த்துடலாமா? ஸோ 100 தான் 1,20,000. 100% தான் 1,20,000 தான் 8% எத்தனை? ஸோ இங்கே 2 0 இங்கே 2 0 கட் ஆயிரும். லாஸ்ட் நமக்கு 6ல் முடியணுமா? அதே தான். நம்ம ஃபுல்லாக கட் பண்ணணும்னு பெருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ குறுக்க பெருக்குனா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1200 இன்ட்டு 8ன்னு இருக்கும். ஸோ கடைசியில் 2 0 அப்படியே இருக்கும். இங்கே யூனிட் டிஜிட் ஆனது 2, இங்கே யூனிட் டிஜிட் ஆனது 8ன்னு இருக்கு. 8 2 16, 6ல் முடியணும். ஒரே ஆப்ஷன் தான் 6ல் முடிஞ்சிருக்கு. வேறு எதுவுமே எனக்கு ஆப்ஷன் இல்லை. நீங்கள் பெருக்கி பார்த்தா என்ன வரும்? எனக்கு 9600 அப்படிங்கிறதா விடையாக இருக்கும். கிளியரா? அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் இன் தி டயக்ராம். ஸோ டயக்ராமில் இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்குமான தொடர்பு தெரிஞ்சால் ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கேயும் 2 இருக்கு, அடுத்தது 2 வந்துருக்கு. 2லேருந்து 9, அடுத்து 35, அடுத்தது 98, 222, 4, 37. இப்போ என்ன பண்ணுறோம்? 2 + 1² - 1. சரிதானா? இப்போ படி பாருங்க என்ன வரும்? 2வா? 1² 1 - 1 அகைன் 2 வந்துருமா? அடுத்தது 2 + 2² 2³ சாரி 1³ அடுத்து 2³ 2³ - 1 பண்ணி பாருங்க என்ன வரும்? 2 + 2³ 8 -1. அப்போ 8 + 2 10 - 1 9000. அடுத்ததுல 9 + இங்கே 1³ 2³ இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? 3³ -1. இப்போ 9 + 27 27 வரும் -1. 9 + 27 36 36 - 1 35. அடுத்ததுல 35 + 4³ -1. ஸோ 35 + 64 - 1 4³ 64. இப்போ நமக்கு என்ன வரும்? 8 இந்த இடத்துல 8 அப்போ 98 வருமா? அதே சீக்வன்ஸ் அப்படியே வருதா? ஸோ அடுத்தது 98 + 1³ 2³ 3³ 4³ 5³ 5³ -1. அப்போ 98 + 125 - 1. சரிதானா? இப்போ நமக்கு என்ன வரும்? இங்கே ஒரு 2 மீதி 2 அடுத்தது 222 ரைட். அடுத்தது அப்போ 222 + 6³ -1. அப்போ 222 6³ 216 -1. இப்போ 5 இந்த 7 வரும். இங்கே 3
437 ரைட். அடுத்தது அப்போ 437 ப்ளஸ் 6 கியூப் வரைக்கும் வந்துட்டோமா? அடுத்த என்ன இருக்கும்? 7 கியூபா? 7 கியூப் மைனஸ் 1 இப்போ 437 ப்ளஸ் 7 கியூப்னா 343 மைனஸ் 1 இப்போ நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல 9. ஸோ 10 மைனஸ் 1 9, இங்கே ஆட் பண்ணால் 7, இங்கே ஆட் பண்ணால் 7, 779. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானதாக இருக்கும். ஸோ ஒரு நம்பர், அந்த நம்பரில் அடுத்தது 1 கியூப் மைனஸ் 1, 2 கியூப் மைனஸ் 1, 3 கியூப் மைனஸ் 1, 4 கியூப் மைனஸ் 1, 5 கியூப் மைனஸ் 1, 6 கியூப் மைனஸ் 1, அடுத்தது 7 கியூப் மைனஸ் 1 இருக்கும். ஸோ அடுத்து வாட் இஸ் தி நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தி ஆல்ஃபபெட் நியூமரிக் சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க. 2z5 7y 7 14 x 9. ஓகே, அடுத்தது நம்பரே பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பரே பாருங்க. 2லிருந்து 7 ஆயிருக்கு. இப்போ என்ன ஆட் பண்ணியிருக்காங்க? 5 ஆட் பண்ணியிருக்காங்க. +5, அடுத்தது +7, அடுத்ததுல +9, அடுத்தது 34 இருக்கா? இப்போ என்ன ஆட் பண்ண 34 வரும்? +11. அப்போ ஒற்றைப்படையாக ஆட் பண்ணியிருக்காங்க. 5 7 9 11. அடுத்து என்னவா இருக்கும்? அப்போ 13 இருக்கும். அப்படிதானே? அப்போ 34 கூட 13 ஆட் பண்ணால் 47ன்னு தெரியும். இப்போ என்ன பண்ணிடலாம்? 47ல் இந்த ஆப்ஷன் இல்லை, இந்த ஆப்ஷன் இல்லை. அப்போ இதுவான்னு செக் பண்ணலாம். அடுத்த லெட்டர்ஸை பார்ப்போம். இசட் 1 கழிஞ்சிருக்கு, ஒய் 1 கழிஞ்சிருக்கு, -1 அப்படி ரிவர்ஸில் வந்திருக்கு. அதுக்கு முந்தின லெட்டர் -1. அப்போ ஒய்லேருந்து -1, எக்ஸ்லேருந்து -1, டபிள்யூலேருந்து -1, வி. அப்போ பியிலேருந்து -1 பார்த்தா யூ வரும். இங்கே வி இருக்குது. இதுதான் கரெக்டு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். +2 +2 +2 +2 +2. 5 கூட 2 ஆட் பண்ணால் 7, 7 கூட 2 ஆட் பண்ணால் 9, 9 கூட 2 ஆட் பண்ணால் 11, 11 கூட 2 ஆட் பண்ணால் 13, 13லேருந்து 2 ஆட் பண்ணால் 15. சரிதானா? ஸோ நெக்ஸ்ட், ஹவு மெனி டீச்சர்ஸ்? ஓகேவா? ஸோ ஹவு மெனி டீச்சர்ஸ் ஆர் தேர் ஹூ ஆர் ஆல்சோ வெண்டார்ஸ்? விற்பனையாளர்களாகவும் இருக்கும் ஆசிரியர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆசிரியர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. விற்பனையாளர் இங்கே இருக்குது. அதாவது அவருக்கு வந்து விற்பனையாளராகவும் இருக்கணும், ஆசிரியராகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன வரும்? எனக்கு இந்த கட்டத்துக்குள்ளேயும் இந்த ஷேப்பில் இருக்கிறது மட்டும் தான் வரும். இப்போ 602 209 1 1 811. சரிதானா? இப்போ 811 தான் இருக்குது. சரியான விடையாக இருக்கும். நீங்கள் இந்த 602 ஆனது விற்பனையாளராகவும் இருப்பாங்க, ஆசிரியராகவும் இருப்பாங்க. இதை நமக்கு பார்த்தோன்னு தெரிஞ்சிடும். இங்கே இருக்க 209 தான் நிறைய பேர் கண்டுபிடிக்க மாட்டீங்க. இதுதான் மிஸ்டேக் வரக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல 3 பேருமே இருப்பாங்க. அப்படி தானே? அவங்க வந்து ஓவியர் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலை. அப்போ விற்பனையாளராகவும் இருக்கணும், ஆசிரியராகவும் இருக்கணும். அப்போ எனக்கு இந்த 2ஐயும் சேர்த்து ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். கிளியரா? மொத்தம் 811 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வென் டயக்ராம் இஸ் த பெஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேங்கோ, ஃப்ரூட்ஸ், ஈட்டபிள்ஸ்? ஓகேவா? ஸோ மாம்பழம், பழங்கள் மற்றும் உண்ணக்கூடியவை அப்படிங்கிறதுக்கு எது கரெக்டானதாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? ஸோ ஃபஸ்ட்டு உண்ணக்கூடியது. அப்படி தானே? ஸோ உண்ணக்கூடியது பெருசு. அந்த உண்ணக்கூடியதில் பழங்கள் அப்படிங்கிறதும் ஒரு பார்ட்டாக இருக்குது. அந்த பழங்களில் ஒரு பார்ட்டு தான் யார்? மேங்கோ. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டானதாக இருக்கும். அப்போ அவுட்ரு ஷேப்பானது ஈட்டபிள்ஸாக இருக்கும், அதுக்கு உள்ளே வரக்கூடியது ஃப்ரூட்ஸாக இருக்கும், அதுக்குள்ளே வரக்கூடியது நமக்கு என்னவா இருக்கும்? மேங்கோஸாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ A and B can complete a work in 15 days 12 days respectively if they are work alternate days. மாற்றி வேலை பார்க்காங்களாம். how many daysல work will be completed அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? டேரெக்டாக ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்க தெரியுமா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக போடலாம். அப்போ என்ன பண்ணுவோம்? ஒர்க்கை அசியூம் பண்ணிடலாமா? இப்போ ஒர்க்கு, எஃபிஷியன்சி, டைமு, இங்கே A and B. ஸோ A எத்தனை நாளில் முடிக்காங்களாம்? 15 நாளில் முடிக்காங்க. B எத்தனை நாளில் முடிக்காங்க? 12 நாளில் முடிக்காங்க. அப்போ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 60. அப்போ அந்த ஒர்க்கை என்னென்னு எடுத்துப்போம்? 60ன்னு எடுத்துப்போம். ஸோ 12க்கும் 15க்கும் நீங்கள் மீச்சியுமே எடுத்தீங்கன்னா 60ன்னு கிடைக்கும். ஸோ அந்த 60 தான் எனக்கு ஒர்க்காக இருக்கும். அப்போ இதை வச்சு என்ன பண்ணிடலாம்? ஏவோட எஃபிஷியன்சி எத்தனை, பியோட எஃபிஷியன்சி எத்தனை அப்படிங்கிறத பார்த்துடலாம். நமக்கு என்ன தெரியும்? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் அப்படிங்கிறது தெரியும். ஒர்க்கு தெரிஞ்சு போச்சு, டைம் தெரிஞ்சு போச்சு. அப்போ எஃபிஷியன்சி திறன் என்னவா இருக்கும்? வேலை பை காலமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஏவோடதை பார்த்தா எஃபிஷியன்சி ஆஃப் ஏ என்னவா இருக்கும்? ஏவோட வேலைங்கிறது 60, ஏவினுடைய காலம் வந்து 15. அப்போ ஏவினுடைய திறன் பார்த்தா இங்கே 4. ஸோ அதே மாதிரி பியினுடைய திறன் சரியா? இப்போ பியினுடைய வேலைன்னு பார்க்குறோம், அதே வேலை தான் 60. பியினுடைய காலத்தை பார்க்குறோம் 12. அப்போ இதனுடைய திறன் வந்து 5 இருக்கும்.
அப்போ ஏவோட எஃபிஷியன்சி 4, பியோட எஃபிஷியன்சி 5. என்ன சொல்லிட்டாங்க, ஆல்டர்னேட் டேஸில். ஸோ முதலில் ஏ என்பவர் வேலையை தொடர்ந்தால் அந்த வேலையானது எத்தனை நாட்களில் முடிவடைகிறது. ஸோ ஒரு நாள் ஏ வேலை பார்க்குறாங்க, இன்னொரு நாள் பி வேலை பார்க்குறாங்க. ஸோ கண்டினியூஸாக மாற்றி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஏ ஒர்க் பண்ணால் எத்தனை வேலை முடியும், 4 பார்ட் ஆஃப் வேலை முடிஞ்சிடும். இப்போ செகண்ட் டே யார் வரா, பி வராங்க, 5 பார்ட் ஆஃப் ஒர்க் முடியும். அப்போ 2 நாளில் எத்தனை வேலை முடியுது, எனக்கு 9 வேலை முடியுது. சரிதானா? இப்போ 2 டேஸில் எனக்கு 9 ஒர்க் முடியுது. ஸோ இதே மாதிரி எனக்கு எத்தனை ஒர்க் முடியணுமா, மொத்தம் 60 ஒர்க் முடியணும். அப்போ 18 ஒர்க் எப்போ முடியும், அப்படி டபுள் ஆக்கிட்டே போகிறீங்க. சரிதானா? இப்போ 18, அடுத்தது என்ன வரும் எனக்கு 27, 36, இப்படி நீங்கள் போனீங்கன்னா 2 ஆட் ஆகுமா. அப்போ 9ஓட மல்டிபிள் வரைக்கும் கொண்டு வந்துடலாமா. அப்போ 60க்கு முன்னாடி இருக்க 9ஓட மல்டிபிள் பாருங்க எத்தனை வரும் எனக்கு 54. அப்போ 54 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ரிமைனிங் எத்தனை 2s போயிருக்கும், 9 எதனா பண்ணால் 6. அப்போ இங்கே நமக்கு எதனா வரும் 12 நாள் வந்துருமா. மொத்தம் 12 நாளில் 54 வேலை முடிஞ்சிருக்கும். இதை எப்படி கொண்டு வந்தோம்னா 2 நாளில் 9 ஒர்க்கு முடியுது. அப்போ 4 நாளில் 18, 6 நாளில் 24, 36. ஸோ இப்படியே எடுக்கலாம். இல்லைன்னா ஸோ டேரெக்டாக எனக்கு 9க்கு 60ல் எது வரைக்கும் பார்த்தா 9ஓட மல்டிபிள் இருக்கு பாருங்க, 54 வரும். எத்தனை நாள் பெருக்குனா 54 வரும், எனக்கு 6ஆல் பெருக்குவோம். அப்போ இங்கேயும் 6ஆல் பெருக்குனா 12 நாள் போயிடும். சரிதானா? இப்போ ரிமைனிங் யார் வருவா, அடுத்தது இது வரைக்கும் 12 நாள் போயிருக்கு. அடுத்து மகன் யார் வருவா, எனக்கு ஏ வருவாங்க. ஏ எத்தனை வேலை முடிச்சிருப்பாங்க, 4 வேலையை முடிச்சிருப்பாங்க. அப்போ 54 + 4 58. அது வரைக்கும் என்ன வந்துருச்சு, எனக்கு 13 டேஸ் வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் எத்தனை பார்ட் ஆஃப் ஒர்க் இருக்கு, 2 பார்ட் ஆஃப் ஒர்க் இருக்கு. அந்த 2 பார்ட் ஆஃப் வேலையை யார் பார்க்க போறா, பி தான் பார்க்க போறான். பியோட எஃபிஷியன்சி எத்தனை, 5. அப்போ 13 டேஸ், மீதி 2 பார்ட்டை பி 5 நாள் 5 வேலை பார்ப்பான். ஆனால் 2 வேலை தான் பார்க்கணும். அப்போ 13 2/3 அப்படிங்கிறது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸாக இருக்கும். ஸோ இனிஷியலாக ஏவினுடைய திறனையும் பியினோட திறனையும் எடுத்துக்கிறோம். அதில் இருந்து 2 நாளில் எத்தனை ஒர்க் முடியுதுன்னு பார்க்குறோம். ஸோ டோட்டலாக இதே மாதிரி பண்ணால் 12 டேஸில் 54 பார்ட் ஒர்க் முடிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து அகைன் ஏ தான் வருவாங்க. ஏக்கு 4 பார்ட் ஆஃப் ஒர்க் போயிருக்கும். அப்போ 58 பார்ட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருக்கும். மீதி 2 பார்ட் இருக்கும். அந்த 2 பார்ட் ஆஃப் வேலையை பி தான் பண்ணுவாங்க. பியோட எஃபிஷியன்சி 5. அப்போ 13 2/5 அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடையாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு கரெக்டு. சரிதான்? 13 2/5. அடுத்து, an accurate clock shows 8 o'clock in the morning. Through has how many angle will be hour and rotate it will take 2 o'clock. ஓகேவா? ஸோ துல்லியமான கடிகாரம் காலை 8 மணிக்கு காட்டுகிறது. கடிகாரம் மதியம் 2 மணியை காட்டும் பொழுது நேரமுள் எவ்வளவு கோணம் சுரண்டு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் நேரமுள்ளானது 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி சுழலும் அப்படிங்கிறது பேசிக்காக தெரியும். அப்போ காலையில் 8 மணிலேருந்து மதியம் 2 மணிக்கு வரோம்னா எத்தனை மணி நேரம் கேப் இருக்குது அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ மார்னிங் 8 to நமக்கு 2 வரும்போது எத்தனை வரும், எனக்கு 6 மணி நேரம் கேப் வரும். ஸோ 1 ஹவருக்கு, ஸோ 1 ஹவரில் எனக்கு 30 டிகிரி ரொட்டேட் ஆகும். அப்போ மொத்தம் எனக்கு எத்தனை ஹவர் வந்திருக்கு, 6 மணி நேரம் வந்திருக்கு. அப்படி தானே? அப்போ 6 × 30 மொத்தம் 180 டிகிரி ஆனது எனக்கு அந்த கடிகார நேரம் உள்ளானது 180 டிகிரி சுற்றி இருக்கும். சரியா? ஸோ அடுத்து போலாமா? ஸோ 128. ஸோ இது நமக்கு ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின். இதை இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ப்ளஸ்னா மைனஸுங்கிறது ஃபாதரு, ப்ளஸ்ஸுங்கிறது டாட்டர், டிவிஷன் அப்படிங்கிறது சன்னு, மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒய்ஃப் அப்படின்னு கொடுத்துட்டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆப்ஷன் தட் இசட் இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய்யினுடைய ஃபாதர் வந்து இசட் எதில் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் வைஸாகவும் போகலாம், இல்லை இங்கிருந்தே போகலாம். சரிதானா? ஃபர்ஸ்ட் அது இருக்கலாமா? இப்போ எங்கே இருக்குது, ஒய் மைனஸ் இயா. மைனஸ் என்ன அர்த்தம், எனக்கு ஃபாதர்னு அர்த்தமா. அப்போ ஈவினுடைய ஃபாதர் எனக்கு யாரு, ஒய்யா. ஈனுடைய ஃபாதர் ஒய்யா இருப்பாங்க. இசட் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இப்போ மல்டிப்ளிகேஷன் எடுத்தா எனக்கு ஒய்ஃபா. அப்போ இசட்டினுடைய ஒய்ஃப் ஆனது இ. அப்போ இசட்டினுடைய ஒய்ஃப் ஆனது இ. அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ல, ஒய்யினுடைய ஃபாதர் இசட் வரணுமா. ஸோ ஒய்யினுடைய ஃபாதர் இசட் இந்த ஆப்ஷன்ல வரல. ஸோ அதே மாதிரி அடுத்த செகண்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன், ஒய் பிளஸ் ஈன் இருக்கு. ஸோ ஒய் பிளஸ் நமக்கு என்ன அர்த்தம், டாட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஈனுடைய டாட்டர் யாரு, ஒய். ஈனுடைய டாட்டர் ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே நமக்கு என்ன வராது. அப்போ நான் இசட்டை இங்கே எங்கேயே போட்டாலும் நமக்கு ஃபாதர் ரிலேஷன் வராது. இசட் மல்டி டிவிஷன் இருக்கு. ஸோ டிவிஷன்னாலே சன்னுன்னு அர்த்தம். அகைன் நமக்கு பார்த்தா ஈனுடைய சன்னு தான் இசட்டுன்னு வரும். அப்போ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனை இப்போவே நிப்பாட்டிடலாம். ஸோ இதே மாதிரி நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் போட்டு பார்த்தா என்ன வரும், ஒய் பிளஸ் இயா.
ஸோ ப்ளஸ்ங்கிறது நமக்கு என்னது டாட்டர்னு தெரிஞ்சிருமா. அப்போ ஈயினுடைய டாட்டர் யாரு ஒய்யா. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஒய்ஃப்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ இசட்டினுடைய ஒய்ஃபு ஈயா. அப்போ இசட்டினுடைய ஒய்ஃபு இ. அப்போ இசட் யாரா இருப்பா மேலே தான் இருப்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இசட் இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒய்யினுடைய ஃபாதர் இசட் இதில் தான் வராங்க, எனக்கு 4th ஆப்ஷனில் தான் வராங்க. ஸோ மீதி 3 ஆப்ஷன்லையும் கண்டிப்பாக வராது. இப்போ இதற்கான சரியான விடைன்னு பார்த்தா ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடையாக இருக்கும். சரியா. ஸோ அடுத்து A started from place walking for a kilometer in a direction. He turns left. ஓகேவா. ஸோ எந்த டைரக்ஷனில் போகிறாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணுறாங்க அதுக்கடுத்து லெஃப்ட் டைரக்ஷனில் திரும்புகிறாங்களாம். ஸோ டைரக்ஷன் தெரியாது, ஸ்டார்டிங் நம்ம எடுக்கிறேன் நம்மளே ஒரு டைரக்ஷனை அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி போகிறாங்கன்னு எடுத்துப்போம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்களாம் டேன் லெஃப்ட். ஸோ நமக்கு நார்த்தை பார்த்து போகிறான்னு எடுத்துக்கிறேன், அப்போ லெஃப்டில் டேன் பண்ணிடுறாங்க. தென் வாக்கிங் ஃபார் ½ கிலோமீட்டர் அகைன் he turns his left. ஓகேவா. ஸோ நான் நார்த்துன்னு எடுத்தேன், அகைன் டேன் லெஃப்ட்னா ஸோ இங்கே போயிட்டு இருக்கோம், இப்படி போயிட்டு இருக்கிறதுல லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கிறோம். அப்போ கீழே எங்கே வந்துடுவாங்க சவுத்தை நோக்கி வருவாங்க. நவ் ஹி இஸ் கோயிங் ஈஸ்ட் வேர்ட்ஸ். ஓகேவா. நம்ம எடுத்த டைரக்ஷன் படி நான் நார்த்துன்னு ஆரம்பிச்சா எனக்கு சவுத்தில் வந்திருக்கு. அப்போ இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இந்த டைரக்ஷன் ஈஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நார்த்தில் ஆரம்பிக்கும் போது சவுத்து வந்துச்சா, அப்போ ஈஸ்டில் முடிஞ்சிருக்கு. அப்போ எங்கே ஆரம்பித்தா ஈஸ்டில் முடியும் வெஸ்ட்டில் ஆரம்பித்தாதான் ஈஸ்டில் முடிஞ்சிருக்கும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்திருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது டைரக்ஷன் கொடுக்கல, இனிஷியலாக நார்த்தில் ஸ்டார்ட் பண்ணேன், எண்ட் ஆகும் போது சவுத் ஆச்சு. ஸோ இங்கே அவங்க லாஸ்ட் டைரக்ஷன் ஈஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எங்கே ஆரம்பிச்சிருக்கணும் வெஸ்ட்னு ஆரம்பிச்சிருக்கணும். அதோட செக் பண்ணி பார்த்துடலாமா. இப்போ நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டா. ஸோ வெஸ்ட்டில் இருந்து டேரெக்டாக போகிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த டைரக்ஷனில் இப்படியே போயிருப்பாங்க. அதுக்கடுத்து சொல்லியிருக்காங்க டுவர்ட்ஸ் ரைட் டைரக்ஷனா லெஃப்ட் டர்ன். ஸோ ஒரு வாட்டி லெஃப்ட் டர்ன் பண்ணிட்டாங்க, அகைன் ½ கிலோமீட்டர் அகைன் ஹி கோஸ் டு லெஃப்ட். ஸோ இங்கே போயிட்டு அகைன் லெஃப்ட்னா இந்த டைரக்ஷன் வந்துருமா. இப்போ ஃபைனல் நமக்கு ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இனிஷியல் எங்கே போயிருப்பாங்க எனக்கு வெஸ்ட்டை நோக்கி போயிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது, மேற்க நோக்கி நடந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சில்லாஜிசம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன டயக்ராம் மறந்துடலாமா. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க சம் டாக்டர்ஸ் ஆர் ஃபூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சில மருத்துவர்கள் முட்டாள்கள். அப்போ சிலன்னு கொடுத்தாலே என்ன பண்ணிடுவோம் நமக்கு பார்ஷியலாக வரும். சில டாக்டர்ஸ் வந்து ஃபூல்ஸா. அடுத்தது சில முட்டாள்கள் பணக்காரர்கள். ஸோ சம் ஃபூல்ஸ் ஆர் ரிச் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம டயக்ராம் போட்டுட்டோம். அடுத்து கன்க்ளூஷனை பார்க்குறோம். ஸோ என்னெல்லாம் கன்க்ளூஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் டாக்டர்ஸ் ஆர் ரிச். சம் டாக்டர் ரிச்சா தெரியாது அப்படிதானே. ஸோ டாக்டருக்கும் ரிச்சுக்குமான ரிலேஷன்ஷிப்பே தெரியாது, நமக்கு டாக்டருக்கும் ஃபூல்ஸுக்குமான ரிலேஷன் தான் தெரியும். ஸோ சில மருத்துவர்கள் வந்து பணக்காரர்களும் கொடுத்துருக்காங்க, மருத்துவர்களுக்கும் பணக்காரர்களுக்குமான ரிலேஷன் ஆனால் எனக்கு டைரக்டாக தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைரக்ஷனை சொல்ல முடியாது, டைரக்டாக தெரியாது. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ரிசல்ட்டை பார்க்குறோம் முடிவை. சில பணக்காரர்கள் மருத்துவர்கள். ஸோ சில பணக்காரர்கள் மருத்துவம் கொடுத்துருக்காங்க. சம் ரிச் ஆர் டாக்டர். அதே தானே சம் ரிச் ஆர் டாக்டர், நமக்கு ரெண்டுமே தெரியுமா, ரெண்டும் ஒரே தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சம் டாக்டர்ஸ் ஆர் ரிச்சா, இங்கே சம் ரிச் ஆர் டாக்டர். நமக்கு டாக்டருக்கும் ரிச்சுக்குமான டைரக்டாக இருக்கக்கூடிய தொடர்பே தெரியாது. அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு சரியானது கிடையாது. ஓகேவா. ஸோ முடிவு 1 மற்றும் முடிவு 2 சரி ஆகாது, ரெண்டுமே கரெக்டு கிடையாது. அடுத்து பார்க்கலாமா. The ratio of the copper and zinc in the alloy is 5:3 if the weight of copper in the alloy is 30.5. ஸோ காப்பர் ஓகேவா. ஸோ உலோக கலவையில் உள்ள தாமிரம் மற்றும் துத்தநாகத்தினுடைய விகிதம் 5:3 கொடுத்துட்டாங்க. உலோக கலவையில் தாமிரத்தின் எடை வந்து 30.5. ஸோ தாமிரம் என்ன ரேஷியோவில் இருக்கு 5:3ல 5ங்கிறது தாமிரம், 3 அப்படிங்கிறது துத்தநாகமா. அந்த தாமிரம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 தான் 30.5னா 3 என்ன அப்படிதானே. ஸோ டேரெக்டாக பாக்ஸ் மெத்தடில் போட்டுடலாமா. ஸோ மிக்சரில் தாமிரமும் துத்தநாகமும் 5:3ல இருக்கு. உலோக கலவையில் தாமிரத்தின் எடை வந்து 30.5 கிராம், துத்தநாகத்தின் எடை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5 தான் 30.5னா 3 என்ன, டேரெக்டாக பாக்ஸ் மெத்தடில் போட்டலாம். அன்னோன்னு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ பாக்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம், இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம், இந்த ரெண்டையும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நமக்கு என்ன வரும் 7.1. இப்போ 3 × 7.1ங்கும் போது 3 21.3 21.3 சாரி நம்ம அப்படி இருக்கோமா. ஸோ 3 தானே பண்ணுறோம் 6 தானே 6.1. ஸோ 6.1 தானே. ஸோ 5ஐயும் 30.5 கட் பண்ணால்
ஐயா ஆரஞ்சா 30, இங்கே 5க்கு 1 6.1, அப்போ 6.1 × 3ங்கிறது 18.3 இருக்கும். இப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடையாக இருக்கும், 18.3 அப்படிங்கிறது. சரியா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? In a row of girl, Neha is 5th from the left. சரி, ஸோ லெஃப்ட்ல இருந்து நேகா 5th தான். ஸோ இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆரம்பித்தோம் அப்படிதானே ரேங்கிங்கில். அடுத்தது பிரீத்தி இஸ் 6th from the right. ஸோ ரைட்லேருந்து பிரீத்தி 6th தான். when they exchange their position, அதே பேட்டர்ன் தான். இப்போ 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே பிரீத்தி வந்துடுவாங்க, இங்கே நேகா வந்துடுவாங்க. ஸோ லெஃப்ட்லேருந்து பார்த்தா 5, ரைட்லேருந்து பார்த்தா 6. சரி, தென் நேகா பிகம்ஸ் 13 from the left. ஓகேவா? ஸோ நேகா வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்த்தா 13 இருக்காங்க. இப்போ நேகா இங்கிருந்து பார்க்கும்போது 13 இருக்காங்க. அப்போ டோட்டல் எடுத்துடலாமா? டோட்டல் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டு ப்ளஸ் அதாவது பேக்கு -1. அப்போ டோட்டல் பார்த்தா டோட்டல் என்னவா இருக்கும்? ஸோ ஃப்ரண்ட்டு ப்ளஸ் பேக்கு -1, இல்லை ரைட்டு ப்ளஸ் லெஃப்ட்டு -1, ரைட்டு ப்ளஸ் லெஃப்ட்டு -1. இங்கே 13 ப்ளஸ் 6 -1 18 பேரா? இப்போ டோட்டல் எத்தனை பேர் இருப்பாங்க? 18 பேர் இருப்பாங்க. சரி தானே? ஸோ இந்த 18 பேர் நமக்கு மொத்தம்னு தெரியும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 13 from the left. What will be the பிரீத்தி பொசிஷன் from the right end? ஸோ பிரீத்தியோட பொசிஷன் ரைட் ஹேண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் நமக்கு 18 பேரும் தெரியும். அப்போ டோட்டல் வந்து 18. ஸோ நமக்கு ஒருத்தர் ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது 5, லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது ரைட்டோடு தெரியாது. அப்போ -1. அப்போ ரைட் இஸ் ஈக்குவல் டு 18 இன்சைடு வரும்போது -5 + 1 19 -5 14. ஸோ 14 அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடையாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான். ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸ் கொடுத்துட்டாங்க, 2 பேர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நேகாவோட இன்னொரு பிளேஸை கொடுத்துட்டாங்க. இன்னொரு பிளேஸை கொடுக்கும்போது நம்ம அதை பேஸ் பண்ணி மொத்தம் எத்தனை பேர் அப்படிங்கிறத எடுத்துட்டோம். டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட்டை எடுத்துட்டு அதுல இருந்து பிரீத்தியோட பொசிஷனை கண்டுபிடிச்சிக்கிறோம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின். A camp has provision for 490 soldiers for 65 days. After 15 days, more soldiers arrived and the remaining provisions leased for 35 days. ஓகேவா? ஸோ ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருந்தன. 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்ததால் மீதமிருந்த மளிகை பொருட்களானது 35 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது எனில் எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்தனன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இனிஷியலாக ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. மொத்தம் 65 நாளுக்கு யூஸ் பண்ணலாம். எத்தனை பேர்? 490 பேர் இருந்தால் 65 நாளுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் எத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டாங்க? 15 நாளைக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் 65 நாள் யூஸ் பண்ணலாம், ஆனால் 15 நாள் யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மீதி எத்தனை நாள் யூஸ் பண்ண முடியும்? அப்போ ரிமைனிங் வந்து 50 பேர் யூஸ் பண்ணலாம். அதே 50 நாட்களில் எத்தனை பேர் யூஸ் பண்ணலாம்? அந்த 490 வீரர்களும் 50 நாள் யூஸ் பண்ணலாம். அப்படி தானே? ஸோ இந்த சம்மர் நல்ல உள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் 65 நாள் யூஸ் பண்ணலாம் 15 நாளுக்கு பிறகு. அப்போ 15 நாள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய 50 நாளில் 490 பேர் யூஸ் பண்ணலாம். இதுதான் இங்கே விஷயம். அப்போ 50 நாள் 490 பேர் யூஸ் பண்ணலாம். ஆனால் எத்தனை நாள் தான் யூஸ் பண்ணுறாங்க? 35 நாள் தான் யூஸ் பண்ணுறாங்க. எத்தனை பேர்னு தெரியாது. ரைட்டா? இப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணாமா? ஸோ 5ஆல் அடித்தா இங்கே 10, இங்கே 7, இங்கே கட் பண்ணால் 70. அப்போ 700 பேரா? அப்போ 700 பேர் இருந்திருக்காங்க. ஸோ இனிஷியலாக இருந்தது 490. அப்போ 700 - 490 0 1 5 6 210 பேர். இப்போ எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வந்திருப்பாங்க? 210 பேர் உள்ள ஆட் ஆகிருப்பாங்க. இந்த இடத்துல 50 அப்படிங்கிறத போடணும். இந்த 50ன்னு போடாமல் இங்கே 65ன்னு போட்டிங்கன்னா நமக்கு சிக்கலாகி போயிடும். இந்த 50 எதனால் போடுறோம்? ஸோ இனிஷியலாக 65 நாள் சாப்பிடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 15 நாள் யூஸ் பண்ணிட்டாங்க. மீதி 50 தான் இருக்கும். அந்த 50 தான் இங்கே இருக்குது. அப்போ 50 × 490 = 35 × D நம்பர் ஆஃப் டேஸ் இல்லை ப்ரொவிஷன் நம்பர் ஆஃப் பெர்சன் Pன்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எத்தனை நாள் சாப்பிட்றாங்க நம்பர் ஆஃப் பெர்சன் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் பார்த்தா 700 பேர் இருப்பாங்க. அப்போ இனிஷியலாக இருக்குது 490 பேர். அப்போ எத்தனை பேர் சேர்ந்துருப்பாங்க? எக்ஸ்ட்ரா 210 பேர் ஆட் ஆகிருப்பாங்க. கிளியரா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? A train travel a certain distance at a uniform speed. If the train has been 7 km/h faster,
ஸோ இனிஷியலாக ஏதோ ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, என்ன பண்ணுறாங்க, அதனோட ஸ்பீடை 7 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் ஸ்பீடு என்னென்னு வச்சுக்கிறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இனிஷியலாக ஸ்பீடு தெரியலை, அப்போ ஸ்பீடை எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிதானா? இப்போ ஸ்பீடை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், டைமை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ரெண்டுமே தெரியாது. ஸோ தெரியாதனால ஸ்பீடை எக்ஸ்னும் டைமை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரிதானா? ஸ்பீடை 7 கிலோமீட்டர் ஃபாஸ்ட் ஆக்குறாங்க. அப்படி ஃபாஸ்ட் பண்ணால் டைம் ஆனது 14 ஹவர்ஸ் குறையுது. அடுத்தது அதே மாதிரி நான் 3 கிலோமீட்டர் ட்ரெயினை ஸ்பீடை குறைக்கிறாங்க. அப்படி குறைச்சா 10 ஹவர்ஸ் ஆனது எனக்கு எக்ஸ்ட்ரா வருது. ஸோ ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் கவர் பை தி ட்ரெயின் கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னு தெரியும். நான் டிஸ்டன்ஸை டின்னு வச்சுக்கிறேன், ஸ்பீடு என்னன்னு எடுத்தோம், ஸ்பீடை எக்ஸ்ன்னு எடுத்தோம், டைமை ஒய்ன்னு எடுத்தோம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்யா. இதை அப்படியே நம்ம ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க இதில், ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸ்பீடை வந்து 7 கிலோமீட்டர் பெர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டைம் வந்து 14 குறையுதா. இப்போ ஸ்பீடை எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன், அப்போ எக்ஸ் ப்ளஸ் 7. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 7. டைம் என்ன ஆகுதான், டைமை ஒய்ன்னு வச்சுருக்கோம், அப்படி ஏற்றுனதுனால 14 குறையுது. சரிதானா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 7 இன்ட்டு ஒய் மைனஸ் 14. இன்க்ரீஸ் பண்ணதுனால ப்ளஸ்ஸு, இங்கே குறைச்சதுனால 14. அடுத்ததில் இருக்குது 3 குறையுது, 10 இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பீடை 3 குறைச்சா டைம் வந்து 10 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததில் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன பண்ணுறாங்க, 3 கிலோமீட்டர் பெர் ஹவரை குறைக்கிறாங்க, டைம் என்ன ஆகுது எனக்கு எக்ஸ்ட்ரா 10 மணி நேரம் ஆகுது. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணி நான் எக்ஸ்ஒயை கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ்ஒயை மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைச்சிடும், டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆனது கிடைக்கிறோம். இதை சால்வ் பண்ணுறது தான் இப்போ நமக்கு விஷயம். என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் இப்போ. சரிதானா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இந்த எக்ஸ்ஒய் அப்படியே இருக்குது, இந்த எக்ஸை கொண்டு அங்கே பெருக்கிறேன். அப்போ எக்ஸ்ஒய் மைனஸ் 14 எக்ஸு, அடுத்தது ப்ளஸ் 7y மைனஸ் இந்த எக்ஸை கொண்டு இங்கே பெருக்குனா எக்ஸ்ஒய், அடுத்து எக்ஸை கொண்டு இங்கே பெருக்கிறேன் மைனஸ் 14 எக்ஸு, ஒய்யை கொண்டு இங்கே பெருக்குனா 7y, 7 இன்ட்டு 14 98. ரைட்டா? இப்போ இந்த எக்ஸ்ஒய்யும் இந்த எக்ஸ்ஒய்யும் கேன்சல் ஆயிருமா? இப்போ என்ன தான் கிடைக்கும் எனக்கு, 7y மைனஸ் 14 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது அன்சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ 98ன்னு கிடைக்குமா? எல்லாமே 7ஓட மல்டிப்புளாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கிறேன், 7ஆல் வகுத்துடுறேன். அப்போ ஒய் மைனஸ் 2x ஈக்குவல் டு என்ன வரும் எனக்கு, 4. இது 7ஆல் வகுத்தா 1 14. ரைட்டு. ஸோ இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை, ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு, இந்த எக்ஸை கொண்டு உள்ளே பெருக்குனா எக்ஸ் ஒய்ன்னு வரும். அடுத்தது ப்ளஸ் 10 எக்ஸா, அடுத்து 3 கொண்டு உள்ளே பெருக்கணும் மைனஸ் 3y மைனஸ் 30. இந்த எக்ஸ் ஒய்யும் இந்த ஒய்யும் கேன்சல். எப்படி கேன்சல் ஆகுது, இது இன்சைடு கொண்டு வரும், இன்சைடு மைனஸ் எக்ஸ் ஒய்னு மாறும். இப்போ ரிமைனிங் என்ன தான் இருக்குது, 10x மைனஸ் 3y ஈக்குவல் டு 13 இருக்கா? என்ன பண்ணிக்கிறேன், ஏதாவது ஒரு ஈக்குவேஷனுக்கு அங்கே போட்டுடலாமா? அப்போ இதில் என்ன பண்ணுறேன், y எடுத்துடலாமா? அப்போ y இஸ் ஈக்குவல் டு 14 ப்ளஸ் 2x. ஸோ இந்த ஒய்யை தூக்கி என்ன பண்ணிடுறேன், நான் இந்த ஈக்குவேஷன் ஓட்டி போடுறேன். இப்போ 10x அப்படியே இருக்கும் மைனஸ் 3, ஒய்க்கு பதிலாக இந்த 14 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 30 அப்படிங்கிறது. சரிதான்? அப்போ அடுத்தது நமக்கு என்ன வரும், இந்த இடத்த பார்த்தா அப்போ 10x மைனஸ் 3 உள்ள கொண்டு போயிருக்குன்னா 42 மைனஸ் 6x ஈக்குவல் டு 30. இப்போ எல்லாமே எக்ஸா வந்துருச்சா? 10x மைனஸ் 6x. இப்போ என்ன வரும், 4x. இப்போ 4x 42 அங்கே போனால் ப்ளஸ் ஆயிருமா? 4x ஈக்குவல் டு 72. அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு 3 மீதி 3 32 32 தானே வரும் எனக்கு 8. இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது 18. ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது 18 தெரியும். அந்த எக்ஸை இங்கே போட்டுடலாமா? அப்போ எக்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடச்சிடும் எனக்கு, ஒய் கிடச்சிருமா? அப்போ y இஸ் ஈக்குவல் டு 14 ப்ளஸ் 18 இன்ட்டு 2 36. அப்போ 50. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ 50, ஒய்னுடைய வேல்யூ 18. எக்ஸை என்னென்னு எடுத்திருந்தோம், ஸ்பீட் அப்படின்னு எடுத்தோமா? ஒய் என்னென்னு எடுத்தோம், டைம் அப்படின்னு எடுத்தோமா? கேட்டிருக்கிறது டிஸ்டன்ஸை கேட்டிருக்காங்க.
இப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீடு இன்ட்டு டைமு, தட் இஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 18, ஒய்க்கு பதிலாக 50. ரெண்டையும் மல்டிப்ளை என்ன வரும் எனக்கு 900. ஸோ 50 டேரெக்டாக நமக்கு என்ன வரும் 900 கிலோமீட்டர் வரும். சரிதான். ஸோ டேரெக்டாக இதை வச்சு ஒரே ஒரு இதை வச்சே போட்டுடலாம். லாஸ்ட்டு 0ல் முடியும், இங்கேயும் ஒரு 0 இருக்குது, 2 0, டேரெக்டாக 900 கிலோமீட்டர் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் கொஞ்சம் உங்களை சுத்த விட்டுருக்க கொஷினாக இருக்கலாம். ஸோ எங்கே நம்ம யோசிக்கணும்னா இங்கே தான் யோசிக்கணும். ஸ்பீடை 7 கூட்டுறோம், அதனால் டைம் ஆனது 14 குறையுது. அடுத்தது ஸ்பீடை 3 குறைக்கிறோம், டைம் ஆனது 10 கூடுது. இந்த 2 ஈக்குவேஷனை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கொஷின் முடிஞ்சது. இதை இப்படி தான் சால்வ் பண்ணணுமா இல்லை இன்னொரு மெத்தடில் பண்ணலாம்னா நீங்கள் இந்த 2 ஈக்குவேஷன் அப்படியே டேரெக்டாக ஈக்குவேட் பண்ணலாம். அப்படி ஈக்குவேட் பண்ணாலும் எனக்கு எக்ஸ்ஒயை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸ்ஒய் நம்ம ஸ்பீடை கண்டுபிடிச்சி டைமை கண்டுபிடிச்சி டிஸ்டன்ஸை எடுத்துக்கிறோம். கிளியரா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்து என்ன இருக்குன்னா அடுத்தது ஒரு சம்ம தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இங்கே இருக்கக்கூடியது when we order ஒன்னா இருந்தால் a person has to put one apple. 1 ஆப்பிளை உள்ளே போடுறாங்களாம் ஒரு பேஸ்கெட்டுக்குள்ளே. சரிதானா? ஸோ 1 அப்படின்னு இருந்தால் 1 ஆப்பிளை உள்ளே போடுறாங்க. அடுத்தது 2 இருந்தால் 1 கோவாவை உள்ளே போடுறாங்களாம். அடுத்தது 3 அப்படின்னு இருந்தால் 1 ஆரஞ்சை உள்ளே போடுறாங்க ஒரு பேஸ்கெட்டுக்குள்ளே. அடுத்தது 4 அப்படின்னு இருந்தால் எடுக்கிறாங்க taken out 1 apple and 1 கோவா. சரிதானா? ஸோ 1 இருக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஆப்பிளை உள்ளே போடுறாங்க, 2னா ஒரு கோவா உள்ளே போடுறாங்க, 3னா 1 ஆரஞ்சை உள்ளே போடுறாங்க, 4 அப்படின்னா ஒரு ஆப்பிளையும் ஒரு கோவாவையும் வெளியில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இந்த சீக்வன்ஸுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? ஸோ நமக்கு என்ன பார்க்கணும்? அப்போ 4 அப்படிங்கும் போது தான் 2 இதை வெளியில் எடுக்கிறாங்க. ஸோ 1னாலும் 1 உள்ளே போடுறாங்க, 2னாலும் 1 உள்ளே போடுறாங்க, 3னாலும் 1 உள்ளே போடுறாங்க, 4னா மட்டும்தான் வெளியில் எடுக்கிறாங்க. இப்போ 1க்கு பதிலாக 1, 2னாலும் 1, 3னாலும் 1, 3னாலும் 1, 2 1, 4 1னாலும் 1, 4னா -2. அப்போ நான் உள்ளே போடுறதெல்லாம் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறேன், வெளியில் எடுக்கிறத மைனஸ் அப்படின்னு எடுப்பேன். அப்போ -2வா? இப்போ 2னா 1, 3னா 1, 1னாலும் 1, 4னா -2. அடுத்தது 2 1, 2 1, 3னாலும் 1, 3னாலும் 1, 1னாலும் 1, 4னா -2 வெளியில் எடுக்கிறோம். 1 1 1 1 1 -2. இப்போ எங்கெல்லாம் 1 கவனத்தை ஆட் பண்ணிடலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. ஓகேவா? ஸோ 19 இருக்கு. எத்தனை -2 இருக்கு பார்த்துக்கங்க. -2 -4 -6 -8 19 -8 11. சரிதானா? 1 2 3னாலே 1 உள்ளே போடுறாங்க, 4னா 2 தான் வெளில எடுக்கிறாங்க. சரிதானா? அது கோவா ஆப்பிள் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ 19 -8 அப்போ ஆன்சர் ஆனது எனக்கு 11 வரும். சரிதானா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ PQR have a total of 210 marble. மொத்தம் 210 மார்பிள் இருக்கு. P has 1/4 of the total marble of Q and R. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் P plus Q plus R is equal to 210. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க? P அப்படிங்கிறது 1/4 of Q plus R. அப்போ Q plus R இருக்கு. ஸோ அடுத்தது Q has 3/4. அப்போ Q is equal to 3/4 total marble of P and R. P and R அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர்ட்ட இப்போ எத்தனை மார்பிள் இருக்கு அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும்? P plus Q plus R அப்படிங்கிறது 210. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணிக்கிறேன்? டேரக்டா இந்த Q plus R அப்படிங்கிறத எடுக்கலாமா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இந்த 4 குறுக்க பெருக்குனா 4Pன்னு வந்துருமா? அப்போ 4P is equal to Q plus R அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இங்க குறுக்க பெருக்குனா 4Q is equal to 3P plus R அப்படின்னு இருக்கும். இந்த P plus Q plus R அப்படிங்கிறது இங்க போடலாமா? இப்போ என்னவாகும்? இந்த P அப்படியே வச்சுக்கிறேன், Q plus Rக்கு பதிலாக 4P அப்படின்னு போட்டுக்கிறேன், ஈக்குவல் டு 210. அப்போ 5P is equal to 210 இருக்கும். அப்போ P is equal to 210 மொத்தம் 5P-யா? 5P is equal to 210 இருக்கும். From this P is equal to 210 divided by 5 வரும். அப்போ 4 42. அப்போ P இனுடைய வேல்யூ ஆனது என்ன தெரிஞ்சு போச்சு? 42. அப்போ P கிட்ட 42
மார்பிள் இருக்கு அப்படின்னு தெரியும். சரிதானா? ஸோ அடுத்து எங்க என்ன சொல்லியிருக்காங்க, 4Q ஈக்குவல் டு 3P + R அப்படின்னு தெரியும். என்ன பண்றேன், அப்போ P + Rக்கு நான் என்னன்னு போடலாம், இந்த ஈக்குவேஷன்ல இதுல இருந்து P + R ஈக்குவல் டு 4Q டிவைடட் பை 3 அப்படின்னு எடுக்கலாமா? இப்போ அகைன் இந்த கொஸ்டினுக்கே வாரேன். என்ன கேட்டிருக்காங்க, P + Rக்கு பதிலாக Q எடுத்துக்கலாமா? அப்போ P + Rக்கு பதிலாக 4Q டிவைடட் பை 3 ப்ளஸ் Q ஈக்குவல் டு 210. ஸோ இதிலிருந்து Q + R தூக்கி மேலே போட்டேன், இங்கே இருந்து P + R தூக்கி இங்கே கொண்டு வரோம். இப்போ இதில் LCM எடுத்துடலாமா? அப்போ இந்த இடத்துல LCM எடுத்தால் என்ன வரும் எனக்கு டேரெக்டாக? ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது 3 LCM எடுத்தா இங்கே மொத்தமாக பெருக்குவோமா? அப்போ 4Q + 3Q டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 210 இருக்கும். இப்போ ஆட் பண்ணால் மொத்தமாக 7Q 7Q ஈக்குவல் டு இந்த 3 மேலே போயிடும், 210 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கட் பண்ணால் இங்கே 7 3 21 30. அப்போ Q ஈக்குவல் டு 90. P-னுடைய வேல்யூ 42ன்னு தெரியும், Q-னுடைய வேல்யூ 90ன்னு தெரியும். அவங்க கேட்டிருக்கிறது யாரு, ஆரோட தானே கேட்டிருந்தாங்க. நமக்கு என்ன தெரியும், P + Q + R ஈக்குவல் டு 210ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறேன், அந்த இதில் P-க்கு பதிலாக 42, Q-க்கு பதிலாக 90 ப்ளஸ் R ஈக்குவல் டு 210. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் இங்கே 2 13 132 ப்ளஸ் R ஈக்குவல் டு 210. அப்போ R ஈக்குவல் டு 210 மைனஸ் 132. 210 மைனஸ் 132 இருக்கும். இப்போ கழிச்சா நமக்கு என்ன வரும், இங்கே லாஸ்ட் பார்த்தா 8, இங்கே மொத்தம் 200 98 88 78. ஸோ 78 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ டேரெக்டாக மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் பண்ணால் இந்த வரக்கூடிய எனக்கு 78 இருக்கும். அப்போ ஆர்ட்டில் இருக்கக்கூடிய மார்பிள் கவுண்ட்டுன்னு பார்த்தா 78. ஸோ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டையும் ஆட் அங்கே போடுறோம். ஸோ இந்த ரெண்டையும் அழுத்திக்கு போடுறோம். லாஸ்ட்டு மொத்தமாக என்ன இருக்குங்கிறத ஃபைன் பண்ணிட வேண்டியதான். ஸோ அடுத்த கொஸ்டின், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கேலண்டர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 20th டிசம்பர். ஸோ 20th டிசம்பர் 2017 ஆனது வெனஸ்டே அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, 8th ஜூனா 8th ஜூன் 2018 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மந்த் வைஸ் ஆட் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம ஷார்ட்கட்லாம் வேண்டாம். ஸோ நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரிஜினல் ப்ரொசீஜரில் போயிடுறேன். ஸோ டிசம்பரில் மொத்தம் எத்தனை நாள் இருக்கும், 31 நாள் இருக்கும். அதில் 20 நாள் போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 11 நாளா? ஸோ டிசம்பரில் 11, இதில் 2017 டிசம்பரில் 11 நாள் இருக்கும். அப்போ 2018 அடுத்த ஆரம்பமா? அப்போ ஜனவரியில் 31, பிப்ரவரியில் 28 நாள் தான் இருக்கும். ஸோ 2018ங்கிறது நமக்கு நார்மல் இயர் தான். அப்போ நமக்கு 28 நாள் இருக்கும். அப்போ ஜனவரி, பிப்ரவரி, ஸோ மார்ச் எத்தனை நாள் இருக்கும் நமக்கு, மார்ச்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு 31. ஏப்ரலில் 30, மேல 31, ஜூனில் 8 நாள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 8 சரிதானா? ஸோ மொத்த டேஸை எடுத்துக்கிட்டேன். டிசம்பரில் 20 போயிடுச்சு, மீதி 11. அடுத்தது ஜனவரியில் 2018 ஜனவரியில் 31, பிப்ரவரியில் 28, மார்ச்சில் 31, ஏப்ரலில் 30, மேல 31, ஜூனில் 8 நாள் தான் கேட்டிருக்காங்க 8. இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுங்க, இல்லைனா 7ஆல் டிவைட் பண்ணிட்டு மீதியை மட்டும் எழுதுங்க. ஏன்னா எல்லாத்தையும் கூட்டி 7ஆல் வகுக்கிறது நம்ம பெரிய நம்பராக போகும். 11ல் 7 போயிட்டுனா எத்தனை வரும், மீதி 4 31ல் எத்தனை வரும், 7 4 28, 28 போயிட்டுனா மீதி எத்தனை வரும், 3. இங்கே 28 தான் இருக்கு, 0. அப்போ இங்கேயும் 3, இங்கே 2, இங்கே 3, இங்கே 1. இதெல்லாம் எப்படி சார் போட்டிங்கன்னா 7ஓட மல்டிபிள்லாம் விட்டுட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி 7ஆல் தான் வகுக்க போகிறோம். அதுக்கு எங்கெல்லாம் 7 மல்டிபிள் வருதோ அதை அப்படியே விட்டுடலாம்ல. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி திருப்பி 7ஆல் வகுக்கிறதுக்கு அங்கே வரக்கூடிய மல்டிபிள் எல்லாத்தையுமே விட்டுருதேன். அப்போ இதில் 7 போயிட்டுனா மீதி 4, இங்கே 7ஓட மல்டிபிள்னு பார்த்தா 28, மீதி 3, இங்கே 28 0 இருக்குது, இங்கே 3 2 3 1. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ 4 3 7, இங்கேயும் எனக்கு 7 வந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். அடுத்தது 0 5 6 7 8 9. ஸோ மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன், எனக்கு 9 நாள் வந்திருக்கு. டிவைடட் பை 7, மீதி எத்தனை வரும், மீதி ரிமைனிங் 2 வரும். அப்போ என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி என்ன இருக்குது, வெனஸ்டே இருக்கா. இப்போ வெனஸ்டே கூட ஒரு 2 ஆட் பண்ணுறேன். வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேவாக இருக்கும். இப்போ ஜூன்
2018 ரெண்டாயிரம் கணக்கு ஃப்ரைடே வெள்ளிக்கிழமையா இருக்கும். கிளியரா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடையா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது தான். ஸோ ஸ்கொயர் வந்து மேட்ச் ஆகும் எனக்கு 4 சிமெட்ரி லைனாக இருக்கும். சதுரம்னால எனக்கு 4 லைன் இருக்கும் அப்படி தானே. ஸோ சதுரத்துக்கு 4 சைடு இருக்கும். அப்போ 4 சிமெட்ரி லைன்ஸு. அடுத்தது பேரலோகிராம். ஸோ பேரலோகிராமை பொறுத்த வரைக்கும் நோ சிமெட்ரி லைன். பேரலோகிராமுக்கு சிமெட்ரி லைன் இருக்குமா? பேரலோகிராமுக்கு சிமெட்ரி லைன்ல இருக்காது. சரிதானா? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நமக்கு இரு சமபக்க முக்கோணம், 2 பக்கம் நமக்கு என்னவா இருக்கும்? சமச்சீரா இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆப்ஷனை தூக்கிடலாம். ஸோ ஸ்கொயருங்கிறது 4 சைடா, A4ல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட். சரிதானா? அடுத்து இரு சமபக்க முக்கோணத்துக்கு என்னவா இருக்கும்? எனக்கு 1 சிமெட்ரி லைனா இருக்கும். ரெக்டாங்கிளுக்கு 2 சிமெட்ரி லைனா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். இதெல்லாம் அப்படி சும்மா அப்படி ஒரு மார்க்கை எடுத்துட்டு போகிறதுக்காக வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஒரு கிராஃபை கொடுத்துட்டு இந்த கிராஃப்ல இருந்தே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கிராஃப் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து நமக்கு growth rate வளர்ச்சி விகிதம் இருக்கு, கீழே வருடம் இருக்கு, ஒரு இயர்லையும் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? ஸோ இங்கே எனக்கு 2.5, 5, 20, 17.5, 22.5, 9.5 அப்படின்னு இருக்கு. ஸோ டியூரிங் ஹவு மெனி இயர்ஸ் த growth above the rate average growth over the given year. ஸோ கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகள் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்தது? அப்போ நமக்கு என்ன தெரியாது? இப்போ சராசரி வளர்ச்சி விகிதமே தெரியாது. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் சராசரி வளர்ச்சி விகிதத்தை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ ஃபர்ஸ்ட் வளர்ச்சி விகிதம் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து மொத்தமாக ஆட் பண்ணி சராசரி வளர்ச்சி விகிதத்தை எடுத்துட வேண்டியதான். ஸோ 2001 என்ன கொடுத்துருக்காங்க? 2.5 மைனஸ் 2.5. அடுத்ததுல 2002 5. ஸோ சராசரினால என்னது? எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை இருக்கோ அதால் வகுக்க போகிறோம். ஸோ ஆட் தான் பண்ண போகிறோம். மைனஸ் 2.5. அடுத்தது ப்ளஸ் 5. ஸோ அடுத்த இயரில் 2003 ப்ளஸ் 20. அடுத்தது 2004 ப்ளஸ் 17.5. அடுத்தது ப்ளஸ் 27, 22.5 ப்ளஸ் 9.5. மொத்தம் எத்தனை டிவிஷன் இருக்குது? 6 இருக்கா? ஸோ மொத்தமாக ஆட் பண்ணி டிவைட் பை 6. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 20, 22, 23, 30, 40, 50, 60, 72. 72. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. மொத்தமாக 72 வரும். சரிதா? இப்போ 72 டிவைட் பை 6 12. ஸோ ஆவரேஜ். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் growth rate சராசரி வளர்ச்சி விகிதமானது 12 வந்திருக்கு. இப்போ சராசரி வளர்ச்சி விகிதம் கண்டுபிடிச்சிட்டோம். சராசரி வளர்ச்சி விகிதமானது எனக்கு என்ன இருக்கு? இப்போ ஆவரேஜ் growth rate. ஸோ ஆவரேஜ் growth அது ரேட் ஆனது எனக்கு 12 இருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதமானது அதிகமாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12 விட எத்தனை வருஷம் அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சராசரி வளர்ச்சி விகிதம் 12, 12 எல்லாம் அதிகமாக இருக்கு. ஸோ இங்கே நமக்கு 20, 17, 22 இந்த மூணுமே 12 விட அதிகமாக இருக்கு. அப்போ எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட அதிகமாக இருக்கு. இப்போ ஆப்ஷன் சி 3 தான் இதற்கு சரியான விடையா இருக்கும். சரிதானா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதமானது குறைவாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அப்படியே உல்டாவா பார்த்துட வேண்டியதான். ஸோ இங்கே சராசரியை விட அதிகமாக இருக்கிறது கேட்டாங்க. அடுத்த கொஸ்டின்ல சராசரியை விட கம்மியாக இருக்கிறது கேட்டிருக்காங்க. நம்ம கேட்குற சராசரி என்னன்னு தெரியும்? மொத்த சராசரி 12. அப்போ 12 விட எதெல்லாம் கம்மியாக இருக்குன்னு பார்த்துருக்கேன். எதெல்லாம் கம்மியாக இருக்கு? மைனஸ் 2.5, 5, 9.5. அப்போ 3 வருஷம் கம்மியாக இருக்கு. ஸோ மொத்தம் கொடுக்கப்பட்ட வருஷம் 6. 6ல் 3 வருஷம் சராசரியை விட அதிகமாக இருக்கு. அடுத்த 3 வருஷம் சராசரி விட கம்மியாக இருக்கு. இப்போ இதற்கான சரியான விடைன்னு பார்த்தா 3 தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடையாக இருக்கும். சரிதானா? ஸோ சைக்காலஜி இருக்கக்கூடிய எல்லா விதமான கொஸ்டினுக்கும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு எது டவுட் இருக்குன்னா கூட அகைன் எந்த கொஸ்டின் உங்களுக்கு வேணுமோ அதை ரீகால் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்தராக அடுத்து இருக்கக்கூடிய டாப்பர் செஷனும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்க. ஓகே, நன்றி.